எஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து யூனிட் 4 நியூ சிலபஸ். யூனிட் 4 நியூ சிலபஸ்ல ஜெனடிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஜெனடிக்ஸ்ல இதுக்கு லாஸ்ட் கிளாஸ் இது. ஜெனடிக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆகும், ஒரு 20% மட்டும் தான் நியூ சிலபஸ்ல கவர் ஆகும்னு சொன்னோம். அதுல ஒரு 10% பார்த்துட்டோம், பேலன்ஸ் ஒரு 10% இருக்குது. அது இன்னைக்கு தான் பார்க்க போறோம், சரியா? ஸோ இதுல மேபி ஒரு 2 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நடத்துறதுல டிஆர்பி பொறுத்தளவு ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? இதுல ஏற்கனவே இதுல நம்ம ஓல்டு சிலபஸ்ல நிறைய விஷயம் கவர் ஆகுது, அதை லைட்டா சொல்றேன். கவர் ஆகாத புது டாபிக்னா அது ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம், சரியா? ரைட். ஸோ நவ் டேக் தட் மெட்டீரியல், யூனிட் 4 ஜெனடிக்ஸ் நியூ சிலபஸ், பேஜ் நம்பர் 32 மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஜெனடிக்ஸ்ல சில டாபிக்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகே, சில டாபிக்ஸ்னா மெண்டலியன் பிரின்சிபல்ஸ், அந்த அதெல்லாம் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறதா. மெண்டலியன் பிரின்சிபல் அதுல மெயினா வந்து கான்செப்ட் ஆஃப் ஜீன் பார்த்தோம், மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜீன் பார்த்தோம், அந்த மெண்டலியன் பிரின்சிபல்ஸ்ல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதில் செக்ஸ் லிங்க் இன்கிரிடியன்ஸ், கிராசிங் ஓவர் லிங்கேஜ் இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆல்சோ, சரியா? அது மாதிரி லிங்கேஜ், ஜீன் மேப்பிங் மெத்தட்ஸ், பர்டிகுலரா லிங்கேஜ் மேப், டெட்ரைட் அனலைசிஸ், மேப்பிங் ஃபார் மாலிகுலர் மார்க்கர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ஸும் பார்த்தோம். அதுல பர்டிகுலரா என்ன பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் அண்ட் மெட்டர்னல் இன்கிரிடியன்ஸ், அதுல லிம்னியா பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். மில்க் ஃபேக்டர், மைஸ், இது அது ஃபுல்லாவே பார்த்தோம். கப்பா பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல பரமேசியம் கப்பா பார்ட்டிகல் இருக்கும். ரைட், அடுத்த டாபிக் தான் இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. நெக்ஸ்ட் மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ். மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ்ல இதுல மைக்ரோபியல் ஜெனடிக்ஸும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. நீங்க ஈவன் பேசிக் கான்செப்ட்லயும் கொடுத்துருப்பேன், மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். மெத்தட் ஆஃப் ஜெனடிக் டிரான்ஸ்ஃபர், இதுல டிரான்ஸ்ஃபார்மேஷன், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன் இதெல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. அந்த செக்ஸ்டக்ஷன் மட்டும் ஓல்டு சிலபஸ்ல பெருசா இருக்காது. மேப்பிங் ஜீன் பை தட் இன்டர்பிரட்டிங் மேட்டிங் இதுவும் கொஞ்சம் இருக்காது, அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றது எல்லாமே இருக்கும், சரியா? ஸோ இதுல மெத்தட் ஆஃப் ஜெனடிக் டிரான்ஸ்ஃபர்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், செக்ஸ்டக்ஷன், இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வர்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ரைட், ரொம்ப சிம்பிள் தான், வேற ஒன்றும் கிடையாது. மெத்தட் ஆஃப் ஜெனடிக் டிரான்ஸ்ஃபரேஷன், அதாவது இந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுல மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ் சொன்னவாது பர்டிகுலரா ஹையர் ஆர்கானிசம் இல்லாம ப்ரோகேரியாட்ஸ் பத்தி சொல்றோம், அவ்வளவுதான். How it will be genetic material will be transferred into that in the prokaryotes, particularly microbes. இது சும்மா ஒரு பாக்டீரியல் டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஒரு பாக்டீரியா, பர்டிகுலரா ஈகோலை பாக்டீரியா, சரியா? ஸோ ப்ரோகேரியாட்ஸ்ல ஜெனரலா உங்களுக்கு தெரியும், ப்ரோகேரியாட்ஸ்ல ஈகோலை பாக்டீரியா தான் ரொம்ப ஜெனடிக் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான பார்ட்னு சொல்றோம். இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ்னா இங்க நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பக்காவா நியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ, ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இந்த எப்படி இருக்கும் பாக்டீரியா பொறுத்தளவு ஜெனரலி இட்ஸ் சர்க்குலர் டைப் ஆஃப், இந்த பார்த்தீங்களா டயக்ராமத்துல காமிச்சிருப்போம், தட்ஸ் அ சர்க்குலர் டைப், சரியா? சர்க்குலர் டைப், அதாவது ரவுண்டா இருக்கக்கூடியது, தட் இஸ் டிஎன்ஏ. அது மாதிரி நியூக்ளியஸும் வந்து பெர்ஃபெக்டா இருக்காது, உங்களுக்கு தெரியும். த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ், தட் இஸ் ஜெனரலி வி கேன் சே தட் நியூக்ளியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதை அந்த ஒரு பாக்டீரியல் குரோமோசோம்ல சைட்டோபிளாஸ்ம் தான் இருக்கும், நியூக்ளியஸ்ல இருக்காது. It contains a small circular DNA. That circular DNA we are called as plasmid. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், what is meant plasmid. நிறைய நேம் இருக்கு. பிளாஸ்மிட்னா பிளாஸ்மிட் மட்டும் இல்ல, சரியா? ஒரு நம்மளுக்கு எப்படி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸ்ல இருக்குதோ, பர்டிகுலரா வாட்சன் கிரிக் மாடல்ல, இங்க டிஎன்ஏ பொறுத்த, சாரி ஈகோலை பொறுத்தளவு இல்லைன்னா பாக்டீரியா பொறுத்தளவு எப்படிதான் இருக்கும், ரவுண்டா சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். தட் இஸ் பிளாஸ்மிட் ஆர் எபிசோம் ஆர் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் ஆர் செக்ஸ் ஃபேக்டர், இத்தனை நேம் இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் எதுனா பிளாஸ்மிட் மட்டும் தான், சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலயே இந்த கேஸ் ஆஃப் 2 டயக்ராம் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 33ல ஒரு 3 டயக்ராம். அதுல எஃப் பிளஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம், எஃப் மைனஸ் செல்ஸ் சொல்றோம். இந்த பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதோட பிளாஸ்மிட் இருந்தா அது பிளஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அது ஃபீமேல், தட் இஸ் a female cell. Okay, so generally sorry மாத்தி சொல்லிட்டேன், மேல். F plus cells are male. F plus எதை சொல்றோம்னா that plasmids are present in that. இதே plasmids are absent, that is a female. அது மேல அந்த F minus இருக்கும் பாருங்க, F minus cellsனா. ஓகே, அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபீமேல் சொல்றோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து மேல், ரெண்டாவது கேட்டகரி வந்து
ஃபீமேல். அடுத்தது ஹெச்எஃப்ஆர் செல்ஸ் அப்படின்னு இருக்கும், மூணாவது கேட்டகரி. இது என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சி செல்ஸ். என்ன சார் அது என்ன சார் ஹை ஃப்ரீக்வன்சி செல்ஸ்னா, இந்த பிளாஸ்மிட்டோட அந்த இன்டகிரேட்டட் வித் குரோமோசோமோட அது கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா ஹெச்எஃப்ஆர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹை ஃப்ரீக்வன்சி செல்ஸ். சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ரைட். ஸோ இதுல ஜென்ரலி ஜெனடிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ரீகாம்பினேஷன் தான் மெயினா போடும். த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் ஜீன்ஸ் ஆர் ரீஷிஃப்டிங் ஆஃப் ஜீன்ஸ். ரீகாம்பினேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு குரோமோசோம் வந்து இன்னொரு குரோமோசோமுக்கு ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆனா தட் இஸ் கால்ட் ரீகாம்பினேஷன். The new இந்த மாதிரி பழக்கம் நடக்கும்போது தான் the new genotype will be occurs into that. Okay, அப்ப genetic material in that bacteria which donate that genetic material, that is that person or that bacteria we are called as a donor. So the bacteria which is receiving that, அதுக்கு பேர் தான் recipient, donor recipient அப்படி சொல்றோம், right? Anyway, the fourth method that recombination, particularly the DNA genetic transfer into the bacterial transformation. அது particular transformation, conjugation, sexduction, transduction. சரியா? அதுல நம்ம சிலபஸ் பொறுத்தளவு பர்டிகுலரா அதுல மூணு டாபிக் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ்ல அத டிரான்ஸ்ஃபார்மேஷன், கான்ஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. சார் நாலுமே சொல்லியிருக்காங்க. கான்ஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க, டிரான்ஸ்டக்ஷன் சொல்லியிருப்பாங்க, செக்ஸ்டக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல வர்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப ஒன்றும் பெருசா அதுல கேட்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஃபெமிலியர், நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாவே பார்த்திருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாவே இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்த பிக்சர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். சரியா? டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது நம்ம 12th புக்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாட்டனி அதுலயே இருக்கும். ஸோ ஆக்சுவலா the bacteria will நிறைய மெத்தட் இருக்கு how that I mean இது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து ஜெனரலா கரெக்டா ஒரு டிஎன்ஏஸ் ஜெனடிக் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரியா? ஆக்சுவலி the recipient bacteria that transformed into that another strains, other transformation சொல்றோம். ஸோ இதுல the transformation இதை டிஸ்கிரைப் பண்ண ஒரு யாருன்னு கேட்டா கிரிப்த். அதுதான் இதுக்கு என்ன சொல்லணும்னா கிரிப்த் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதுவும் பாக்டீரியல் டிரான்ஸ்டக்ஷன். இது ஒரு நிமிஷம் வேற டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது ஜெனரலா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சொல்றோம். பட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிரிப்த் எஃபெக்ட் தான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம அதில் சொல்லுவோம். கிரிப்த் எஃபெக்ட், இதுதான் கிரிப்த் எஃபெக்ட். சரியா? ரொம்ப பேசிக்ஸா, வேற ஒன்றும் பெருசா இல்லை கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான சயின்டிஸ்ட் நேம் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிஸ்கிரைப் பண்ணவர் யாருன்னு கேட்பாங்க, கிரிப்த். முடிஞ்சா ஈவன் இயர் கூட 1928 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுல என்ன டைப் ஆஃப் பாக்டீரியம் யூஸ் பண்ணாங்க, நம்ம பாக்டீரியாவை ஈகோலை தான் ஞாபகம் வச்சிருப்போம். இங்க கிடையாது, இங்க நிமோனோகாக்கஸ் நிமோனியா என்ற நோயை உருவாக்கக்கூடிய நிமோனோகாக்கஸ் நிமோனியே அப்படின்னு ஒரு பாக்டீரியம் தான் இதுல அவர் யூஸ் பண்ணார். நத்திங். கிரிப்த் வந்து என்ன செஞ்சாருன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் நிமோனோகாக்கஸ் எடுத்துக்கிட்டாரு. இதுல 2 டைப் ஆஃப் ஸ்டெயின்ஸ் பாக்டீரியா, 2 டைப் ஆஃப் ஸ்டெயின். ஒன்னு வந்து வைரல் ஸ்டெயின், இன்னொன்னு வந்து நான் வைரல்னு சொல்லலாம், இல்லை ஏ வைரல்னு கூட நம்ம சொல்லலாம். வைரலண்ட், நான் வைரலண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இதுல ஸ்மூத் அண்ட் ரஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வைரலன்ஸ் நோ கேபிட்டல், ஸ்மூத் அண்ட் ரஃப். இப்போ இந்த பிக்சரை பாருங்க, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது வந்து ரஃப் ஸ்டெயின் அப்படின்னு இருக்கு. சரியா? ஒரு மவுஸ்க்கு என்ன ரஃப் ஸ்டெயின்னா வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து நான் வைரலண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வைரலண்ட், அதாவது ஒரு நிமோனியாவை உருவாக்காத ஒரு வைரலண்ட் ரஃப். ஸ்மூத் வந்து வைரலண்ட், அது வந்து நிமோனியா நோயை உருவாக்கும். சரி, அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா நான் வைரலண்ட் வைரலண்ட் வந்து ஒரு ரேட்டுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றாரு, மைசோ ரேட்டோ. சரியா? ஸோ அப்போ என்ன செய்யணும்னா அது வந்து ரேட் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஏன்னா நோயை உருவாக்காது. தட் இஸ் நத்திங் டு மேட்டர், ரைட்? ரெண்டாவது வந்து ஸ்மூத் ஸ்டெயின்ஸ், தட் இஸ் கால்ட் வைரலண்ட். ஸோ அப்போ இதோடைய டிட்டர்மின் பை த ஜெனடிக் ஃபேக்டர். இந்த வைரலண்ட் வந்து என்ன செய்யற இன்ஜெக்ட் பண்றாரு. ஸோ மவுஸ் வந்து என்ன செஞ்ச இறந்துருது, ரைட்? அதுக்கடுத்து ஹீட் கில்டு, நல்லா கவனிங்க, ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்டெயின். ஸ்மூத் ஸ்டெயின் வந்து கண்டிப்பா இறந்துருது, டெத்து. சரியா? அப்ப அதையே வந்து என்ன செய்யறாருன்னா இவர் ஹீட் பண்றாரு, ஹீட் கில்டு அத அந்த ஸ்மூத் ஸ்டெயின்ஸை வந்து கொடுக்குறாரு ரேட்டுக்கு. ஸோ ரேட் அப்போ ஆக்சுவலா இறக்கணும். ஸ்மூத் ஸ்டெயினாவே அது வந்து அது வைரலண்ட் இறக்கணும், ஆனால் இறக்காம அதுவும் லைவா இருக்குது. சரி, ரைட். அப்ப என்ன ரீசன் பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன செஞ்சாருன்னா ரஃப் ஸ்டெயின், நல்லா கவனிங்க, ரஃப் ஸ்டெயின்னா தட் இஸ் கால்ட் நான் வைரலண்ட். நல்ல கவனிங்க, நான் வைரல்னால எந்த பாதிப்பும் கிடையாது. சரியா? ஹீட் கில்டுனால எந்த பாதிப்பும் கிடையாது. நல்ல கவனிங்க, ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்டெயின். அப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன செஞ்சாரு, இன்ஜெக்ட் பண்றாரு. அப்ப ரெண்டுமே இறக்க கூடாதுல்ல, ஆனா மவுஸ் வந்து இறந்துருச்சு.
So the virulent bacteria, அப்ப இங்க என்ன, the dead mice or mouse, the heat killed virulent bacteria is responsible for the transformation of that virulent bacteria into viral smooth bacteria. அது என்ன ஆச்சுன்னா அது அப்படியே வந்து வைரலண்ட் ஸ்மூத் பாக்டீரியாவா மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இதனாலதான் இந்த மவுஸ் வந்து என்னச்சு இறந்துருச்சு. அப்ப என்ன காரணம், அந்த டிஎன்ஏ வந்து அது வந்து ஷிஃப்ட் ஆனதா, அதுக்கு மெயினா வந்து அப்படியே மாறினதா காரணம். இதுல நிறைய திரும்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த ஆவரே அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 3 சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ தட் எக்ஸ்ட்ராக்ட் தட் டிஎன்ஏ சில என்சைம்ஸ் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்றோம். இதனால இவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஜெனட்டிக் டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதே இந்த மெத்தட் தான் சார். இது கூட கேட்கலாம் கொஸ்டின். டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு அது ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்றது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா புரோட்டீனா, அப்படி வரும்போது டிஎன்ஏ மூலம் தான். ஏன்னா இந்த ரஃப் ஸ்டெயின் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இது நான் வைரலண்ட், இது வைரலண்ட். ஆனா ஹீட் கில்டு வந்து நான் வைரலண்டா இருந்து. அப்ப இது என்ன ஆச்சுன்னா, இது டிஎன்ஏ தான் இந்த வைரலண்டா இதை மாத்தி இந்த மவுஸ் வந்து இறந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் இஸ் அ கன்ஃபார்ம்ட் தட் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் அ டிஎன்ஏ அப்படின்னு கிரிப்த் சொல்லியிருப்பாரு. அதான் அதோட ஸ்பெஷல் இந்த இதோட. ஸோ திஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல், adding that DNA extract from one cell to that culture, that is called transformation. அதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்றோம். ரொம்ப போட்டோம்னா இதெல்லாம் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சொன்னோம்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். அடுத்தது வந்து கான்ஜுகேஷன் சொல்லக்கூடியது. கான்ஜுகேஷன் வந்து நார்மலா நம்ம ஸ்கூல் புக்லயே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இதுல பாருங்க, இது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்குனால இது வந்து பாக்டீரியல் வந்து அந்த சார் அவங்களை ரிமூவ் பண்ணுங்க சார். அன்வான்டா அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஸோ பிளாஸ்மிட் நெக்ஸ்ட் அந்த பாக்டீரியா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது இது நார்மலா உள்ளது. கான்ஜுகேஷன் இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு சார். கான்ஜுகேஷன் 2 bacteria will be together at the portion, it will be a small reference ஓட ஒரு small tube will be formed. இந்த பாத்தீங்களா, இங்க இது வந்து டோனார் செல், இது ரெசிபியன்ட். இங்க இருந்து இங்க போகணும் அந்த பிளாஸ்மிட். அப்ப ஒரு சின்ன டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. that tube we are called as a conjugation tube. So இது one of the asexual reproduction சொல்லுவாங்க. F plus F minus cell will be joined together with the help of the conjugation tube. Now plasmid F plus cells, it will be transferred into that. Transfer ஆகி என்ன செய்யுது, இங்க இருந்து பாருங்க, இதுல இருந்து ஒரு அப்படியே போய் நெக்ஸ்ட் இது. அப்ப ஒரு இது வந்து 2 தான் ஃபார்ம் ஆகுது. அப்ப இது ஒரு asexual reproduction மாதிரி தான். இது ஒன் ஆஃப் த asexual தான் கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 35ல அது டீடைலா இருக்கும் பாருங்க. அந்த F plus F minus cells அப்படியே ஸ்டெப்பா போய் ரெண்டுமே வந்து F plus cells தான் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி. F plusனா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே பிளாஸ்மிட்ஸ் உள்ள செல்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. இது கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல அந்த HFR செல்ஸ்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் செல்ஸ்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து இன்டகிரேட்டட் பிளாஸ்மிட்ஸ் இருக்கும். அதுதான் அந்த செக்ஸ் டக்சன் சொல்லக்கூடியது. இதுக்கு பாக்டீரியல் கான்ஜுகேஷன், இதுவும் ஒரு டயக்ராம் தான். கான்ஜுகேஷன் பாருங்க, பாக்டீரியல் கான்ஜுகேஷன். அதை விட இது கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்கும் பாருங்க. சரியா? இது வந்து மொபைல் பிளாஸ்மிட்ஸ். பிளாஸ்மிட்ஸ்னாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு மொபைல் பிளாஸ்மிட்ஸ். இங்க இருந்து டியூப் ஃபார்ம் ஆகுது. டியூப் ஃபார்ம் ஆகி இதுல உள்ளதான் இது வந்து அப்படியே இங்க மூவ் ஆகாது. நல்லா வச்சு இங்க மூவ் ஆகாது. இதுல உள்ளது அப்படியே இங்க என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரியாக்ஷன் இன்னொரு இது ஃபார்ம் பிளாஸ்மிட்ஸ் ஃபார்ம் ஆகி அது கான்ஜுகேஷன் டியூப் வழியா அடுத்த இதுக்கு போயிடுது. அப்ப நியூ டோனார்ஸுக்கு அது கிடைச்சது. 2 இதுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு ஓல்டுல இருந்து நியூக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி இங்க சொல்லியிருப்பாங்க கான்ஜுகேஷன்ல. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன். இல்ல செக்ஸ்டக்ஷன் ஒன்று இருக்குது, டிரான்ஸ்டக்ஷன் ஒன்று இருக்குது. செக்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஜெனரலி இதுவும் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க சார். த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த குரோமோசோம் த ஜீன் த்ரூ த பிளாஸ்மிட் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு த அனதர் பாக்டீரியா. இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த லைனே அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு, வேற ஒன்னும் பெருசா இல்ல. செக்ஸ்டக்ஷன்ல வேற ஒன்னும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த குரோமோசோம் ஜீன் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பிளாஸ்மிட் வழியாக ஒரு பாக்டீரியா வந்து இன்னொரு பாக்டீரியா. அப்ப இதுவும் ஒன் டைப் ஆஃப் நம்ம செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான். அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ ஜெனரலி அந்த F1 எலமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்குது. அவ்வளவு, இந்த லைன் தான். வேற ஒன்றும் பெருசா செக்ஸ்டக்ஷன் வேற ஒன்றும் இங்க கேட்க போறது கிடையாது. டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு சார், மறந்துடாதீங்க. இந்த 2 தான் கொஸ்டின் கேட்டா ஆப்ஷன் 2 வரும், கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது வந்து ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு அனதர் பாக்டீரியா த்ரூ பாக்டீரியோபேஜ்.
இந்த வார்த்தை வந்தாலே டிரான்ஸ்டக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யூஜி இந்த மாதிரி வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்சிஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்ப சொன்ன 4 ஆப்ஷன் இருக்கும். டிரான்சிஷன், டிரான்ஸ்ஃபார், அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ்ல முதல்ல வரும் பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். அதையும் இங்க 2 ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும், சரியா? அப்ப ஆனா வந்து 4 டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றுக்கு அவசரப்படக்கூடாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்சிஷன், நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இது எல்லாமே பாக்குறதுக்கு நம்ம ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கேஷுவலா ரீட் பண்ணா ஆன்சர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, கரெக்டா எழுத்து கூட்டியாவது ரீட் பண்ணிருங்க. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணா இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இதுல மெயினா வந்து எதை சொல்றேன்னா, பேக் டு பேஜ். பேக் டு பேஜ்னு உங்களுக்கு தெரியும். பேக் டு பேஜ்னாவே இந்த பாக்டீரியாக்களை தாக்கி அளிக்கும் வைரஸ்களுக்கு, அவ்வளவுதான். தட் வைரஸ் ஃபில்ட் பை பாக்டீரியா. ஓகே, ஸோ இதுல கீழே ஒரு செக்ஸ்டக்ஷனுக்கும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இதுல பாக்டீரியா வந்து இதுல ரொம்ப டீட்டெயிலா என்ன இருக்குது அதுல, எப்படி ஒரு பாக்டீரியா பேஜ், இது வந்து வைரஸ். பாக்டீரியா பேஜ் வந்து வைரஸா பாக்டீரியாவா? எனிஒன்? ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா பேஜ் இது வந்து வைரஸ், நாட் பாக்டீரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ இது வந்து எல்லோ கலர்ல போட்டிருக்கல, இது வந்து பாக்டீரியா. இது என்னது? பாக்டீரியா பேஜ் வந்து வைரஸ். ஓகே, சோ அப்ப இது வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு இது வந்து சப்ஸ்டிடியூஷனா அது எடுத்துக்கிறது. அது ஓகே. சோ இதுதான் டிரான்ஸ்டக்ஷன். வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது மேப்பிங் ஜீன் பை தட் இன்டர்பிரட் மேட்டிங்ஸ். மேப்பிங் ஜீன் இதுவும் சொன்னதே தான் சார், சொன்னதே தான் திரும்ப வரும். அதாவது மேப்பிங் ஜீன்னா அது எப்படி மேப் பண்றாங்க, இது வந்து டெக்னிக். தி இன்டர்பிரட் மேட்டிங் ஃபார் டெக்னிக் டு யூஸ் தட் மேப். அதாவது இது எதுக்குன்னா, மேப் பாக்டீரியல் ஜீன்ஸ் டு டிட்டர்மைன் தட் சீக்வன்ஸ் விச் டோனார் ஜீன்ஸ் இன்டு த ரெசிபியன்ட் ஜீன்ஸ். ஓகே, அதுல வந்து மேப் பண்றது ஜெனரலா வந்து இது எப்படி மேப் பண்றாங்க அந்த டைம். இதுல நிறைய இதே பழைய மெத்தட் தான். கான்ஜுகேஷன், தி ஃபியூஷன் ஆஃப் 2 பாக்டீரியல் செல்ஸ். அப்ப கான்ஜுகேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னதான், அந்த ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் எஃப்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது the cells carried by the plasmids, that is called F plus. Without plasmid, that is called F minus. அது ஏற்கனவே ஒரு டயக்ராம் காமிச்சேன் பாருங்க. கான்ஜுகேஷன் எஸ். சோ அப்ப F plus அது பிளாஸ்மிட வச்சுட்டு இல்ல அத வச்சு சொல்றோம். இது வந்து F plus, இது F minus, ரெண்டுக்குள்ள இதுதான். சோ அப்ப இந்த இன்டகிரேட்டட் F ஃபேக்டர், அத இன்டகிரேட்டட்னா ரெண்டு கம்பைன் ஆன பிறகு இன்டகிரேட்டட் வருது பாத்தீங்களா, அத HFR ன்னு சொல்றோம், ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் ஸ்டெயின்ஸ். சோ இங்க வந்து தட் இஸ் a genetic mapping. அதுதான் ஜெனடிக். எது வெறும் F plus F minus அது கிடையாது, HFR அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஜெனடிக் மேப்பிங் யூஸ் பண்றோம், இன்டர்பிரட் ஃபார் கான்ஜுகேஷன். அப்ப இது பிளஸ் ஒரு F cells we are mixing with that conjugations. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அதுல நம்ம பர்டிகுலரா அந்த கான்ஜுகேஷன் போது the bridges matting, இது asexual reproduction மாதிரி தான். அப்ப that it will be interact and transfer that constant rate. அப்ப the interpreted that matting is a good for that mapping genes. அப்ப அந்த இதை மேப் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓவரால் மேப்பிங் வந்து இந்த HFR, இந்த மேப்பிங்னு ஒண்ணு இல்லை சார், அந்த நம்ம புதுசா நம்ம தேவையான ஒரு டிசைடு இதை வந்து அடுத்ததுக்கு கொண்டு போறது, அதுக்கு தான் பிளாஸ்மிட் சொல்றோம். பிளாஸ்மிட் வந்து ஒரு கேரியர், ஒரு ஏஜென்ட். அதுல மெயினா வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் ஸ்டெயின்ஸ் சொல்றோம், அதான் HFR. அது மூலம் இதுக்கு இந்த மேப்பிங் பண்றோம். வேற ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு மேப்பிங் பத்தில வராது, ஞாபகம். ரைட். சோ நெக்ஸ்ட் பேஜ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 37. ஏற்கனவே சொன்னதே தான் சார் இங்க வரும். மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன், இது நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்ட்ரக்ஷன், கான்ஜுகேஷன். இதுல கிரிப்த் சொன்னது ரொம்ப பிரீஃபா இருக்கும். இதுல வந்து அங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் பிரீஃபா இருக்கும், அதை பாத்துக்கோங்க. டிரான்ஸ்டக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்க சயின்டிஸ்ட் பேர்லாம் இருக்காது, இங்க கொஞ்சம் சயின்டிஸ்ட் பேர் இருக்கும். யார் சொன்னாங்க அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஏன்னா டிரான்ஸ்ட்ரக்ஷன் அதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, டிரான்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாக்டீரியா பேஜ் இன்வால்வ் ஆகும்னு சொன்னோம், சரியா? பாக்டீரியா பேஜ். அப்ப நீங்க இந்த வைரஸ் பத்தி படிக்கும்போது ஸ்கூல் புக்லயே கூட இருக்கும். வைரஸ் பத்தி படிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னா 2 டைப் இருக்கும். அதன் மூலம் தான் டிரான்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், சரியா? ரைட். சோ இது ஒரு முக்கியமானது.
அதே மாதிரி ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன்லேயே இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு டிரான்சாக்ஷன், ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன். இது வந்து பேஜ் நம்பர் 39ல அந்த டயக்ராம் இருக்கும். நார்மலாக டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும் பேக் டு பேஜில். அது ஜெனரலைஸ்டு ஸ்பெஷலைஸ்டு ரெண்டுக்கும் நடக்கக்கூடியது. ஜெனரலைஸ்டுனா ஒரு ரேண்டமா த நேச்சர் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஜீன் வில் பி டிரான்ஸ்ஃபர். அதான் ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன். பேஜ் நம்பர் 39ல டயக்ராம் இருக்கும். இதே ஸ்பெஷலைஸ்டு டிரான்சாக்ஷன்னா the transaction of the both bacteria and viral DNA. வைரஸும் பாக்டீரியல் டிஎன்ஏவும் அங்க டிரான்சாக்ஷன், அதை ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்றோம். அதை பிளாஸ்மிட் எபிசோம்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேராபேஜ் அண்ட் எபிசோம்ஸ். இது ஜெனரலைஸ்டுன்னு சொல்றது டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர் தான் ஜெனரலைஸ்டுனா பேஜ் நம்பர் 39ல அந்த டயக்ராம் இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 40ல வந்து கான்ஜுகேஷன் ஆல்ரெடி சொன்னதே தான் சார். கான்ஜுகேஷன், செக்ஸ் டக்ஷன். செக்ஸ் டக்ஷன்ல இங்க அது ஒரு வேற மெட்டீரியல், இது வேற மெட்டீரியல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொன்றுக்கு என்ன இது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த எஃப் பிரைம்னா எஃப் ஃபேக்டர், செக்ஸ் டக்ஷன்னா எஃப் டக்ஷன்னா செக்ஸ் டக்ஷன் சொல்றோம். அதுமாதிரி எஃப் மைனஸ் ஸ்டெயின், எஃப் பிளஸ் ஸ்டெயின், ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினன்ட் செல்ஸ், ஒவ்வொன்றுக்கு சிம்பிளா என்ன மீனிங் சொல்றோம். இந்த செக்ஸ் டக்ஷன் மோஸ்ட்லி gram negative bacteria. It's a major, you know very well, bacterial gene for transfer into that. In the different species of the bacteria, they're having that major problem for that treatment of certain bacterial disease. அப்ப ஒரு bacterial diseaseக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த சில இது வந்து நம்ம அதை கில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸை வந்து உருவாக்கணும். அப்ப எப்படி சார் அது உருவாக்குறது? தட் இஸ், அது உருவாக்கி அந்த பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையானா இந்த பிளாஸ்மிட் மூலம் தான். ஸோ இட் வில் பி கேரிட் ஆன் த பிளாஸ்மிட். வி கேன் குவிக்லி கன்வெர்ட் டு தட் a sensitive population to the cell and resistance. அப்ப அந்த பாக்டீரியால இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் செக்ஸ் டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரைட், அடுத்து கம் டு த பாயிண்ட், பேஜ் நம்பர் 41, ஹியூமன் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ். போதும் சார் அது. அடுத்தது ஹியூமன் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ் சொல்லக்கூடியது. இதுல மெயினா வந்து ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல, இதுவும் வேர்ல்டு சிலபஸ்ல ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல சொல்லியிருக்கேன். அதுல மெயினா நம்ம பார்க்க போறது பெடிகிரி. சரியா? ஸோ பெடிகிரி அப்படின்னு சொன்னாவே அதுல நிறைய விஷயங்கள் பெடிகிரி அனலைசிஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுல பெடிகிரில ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சார் பெடிகிரி. ஆனா இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன் சார், நல்லா கவனிங்க. பெடிகிரி எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன், நான் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. ஹியூமன், இது என்ன ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. நான் முக்கியமா, ஆனா நான் வந்து இது வரைக்கும் அவ்வளவு பெருசா நம்ம ஓல்டு சிலபஸ்ல பெடிகிரி கிடையாது சார். இருந்தாலும் இந்த இப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு ஓல்டு சிலபஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ரைட், பெடிகிரி. அது பெடிகிரின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு அந்த நாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டோட பிராண்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இங்க வந்து ஃபேமிலி ட்ரீ, ஜெனரலி பெடிகிரி இஸ் a family tree or chart made that symbols. We are using that line of the represented by the patient, the genetic family history அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜெனடிக் ஃபேமிலி ஹிஸ்டரினாவே பெடிகிரி அனலைஸ் பண்ணாவே அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஏதாவது ஜீன் லெவல்ல ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் ஜெனடிக் டிசீஸ், அதை பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜென்ரலி வி கேன் சே த பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஃபேமிலிஸ், என்னென்ன ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் அவங்களுக்கு டிசீஸ் ஏதாவது ஜீன் லெவல்ல டிசீஸ், ஜெனடிக் டிசீஸ் இருக்கா, அது மூலம் இதை ஈஸியா நம்ம அனலைஸ் பண்ண முடியும், திஸ் பேட்டர்ன். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் பெடிகிரி அனலைசிஸ் சொல்றோம். இந்த மாதிரி இருந்தா தட் மீன் டன் தட் ஜெனடிக்ஸ் பர்டிகுலரா ஜெனடிக் கவுன்சிலர் மூலம் நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் வேணுமா வேண்டாமானா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட், தீஸ் ஆர் தி சம் சிம்பிள். என்னுடைய இதுல இந்த வருஷம் வந்து நம்ம நியூ சிலபஸ்ல பெடிகிரி அனலைசிஸ்னு தனியாகவும் இருக்குது. சரியா? பெடிகிரி அனலைஸ்னு அதுல வந்து ஒரு சப் டாபிக் இருக்குது. சப் டாபிக் இருக்கிற வகை என்னுடைய கெஸ், இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ ஒரு டிஸ்பிளே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இது ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் நான் பேஜ் நம்பர் 41லயும் பேஜ் மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். சரியா? இது ஒவ்வொன்றும் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த சிம்பிள் எது அப்படின்னு சொல்றதுதான். இந்த சிம்பிள் ஃபுல்லா இது எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ்ல நடத்திருப்பேன் சார், நீங்க பாருங்க. சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டா அது வந்து மேல் ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்கொயர். இது ரவுண்டுனா ஃபீமேல். இந்த மாதிரி நடுவில் ஒரு கிராஸ் போட்டா மேல் அண்ட் ஃபீமேல், தட் இஸ் கால்ட் மேட்டிங். சரியா? நெக்ஸ்ட் கீழே ஒரு இது வந்து ஜோடி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ரெண்டு both will be different sex, ஒன்னு மேல்னா ஒன்னு ஃபீமேல், இந்த மாதிரி. சரியா? அதே இது இப்படி இருந்தா வச்சுக்கோமே, இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு சார், என்னுடைய கெஸ். இந்த ரெண்டு கொஸ்டின்ல மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், டைசைகோட்டிக் ட்வின்ஸ். சரியா? மோனோசைகோட்டிக்னா உங்களுக்கு தெரியும், ஒரே செக்ஸ், மேல்னா மேல், இது வந்து என்னது மேல், இது வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அப்ப டைசைகோட்டிக் ட்வின்ஸ். சரியா? இது குரூப் 2லயே கேட்டாங்க சார் இந்த கொஸ்டின். குரூப் 2 டிஎன்பிசி குரூப் 2 இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆப்ஷன் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுமாதிரி செக்ஸ் வந்து அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்றது, அதுமாதிரி குழந்தை மேல் அந்த ஃபேமிலிக்கு வந்து மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர்னு அந்த உள்ளே நம்பரை மென்ஷன் பண்றது. சரியா? ஸோ இதெல்லாம் நார்மல் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இந்த அஃபெக்டட், அதுல ஷேர் பண்ணிட்டேன் பாருங்க, இது அஃபெக்டட் இண்டிவிஜுவல். அதுல ஹெட்ரோசைகஸ்ல இருந்தா அந்த பாதி அஃபெக்டா இருக்கும், இல்லைன்னா இந்த கேரியரா இருந்தா நடுவில் ஒரு டாட் வச்சிருவாங்க. சரியா? இப்படி கிராஸ் பண்ணிட்டா டெத்துன்னு அர்த்தம். அதுமாதிரி இந்த அபார்ஷன் அந்த மாதிரி சிம்பிள்ஸ், இதெல்லாம் சிம்பிள்ஸ் தான் சார். இதே தான் மெட்டீரியல் 41 நான் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த சிம்பிள்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த பெடிகிரி அனலைஸ் பண்றோம், பெடிகிரி. ஸோ ஜென்ரலா இது வந்து நம்ம செக்ஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் ஆட்டோசோம்ஸ், இந்த பெடிகிரி we are using that sex chromosomes and autosomes. ஒரு நிமிஷம், chromosomes, 1 minute. typing. இதுதான் தேடிட்டு இருந்தேன் பாருங்க. இதுவும் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொன்றும் தனித்தனியா பெடிகிரி சார்ட் சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ட் பை தி மேல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸ். சரியா? அந்த என்னென்னலாம் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல அதுல சொல்லாத சிம்பிள்ஸ், மேல் ஃபெட்டர்னிட்டி, மட்டர்னிட்டி, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நிறைய இருக்குது. சில சிம்பிள்ஸ் இந்த இதெல்லாம் பாருங்க, மேரேஜ் ஏற்கனவே சொன்னதான். இது வந்து 2 கோடு போட்டா அது க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ், கான்சிக்வன்ஸ் மேரேஜ்னு சொல்லக்கூடியது. சரியா? 2 கோடு, ஒரு கோடு, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். மேரேஜ் இது தெரியும், இந்த மாதிரி 2 கோடு போட்டிருந்தா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ். இந்த டைவர்ஸ், நோ சில்ட்ரன்ஸ், அதெல்லாம் சிம்பிள்ஸ். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இதுல ஏன்னா நம்ம மெட்டீரியலை தாண்டி நிறைய சிம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கேன், மெட்டீரியலை தாண்டி. நீங்க ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருக்கேன், நீங்க பேசிக் கான்செப்ட்லயும் கொடுத்துருப்பேன், நீங்க அதையும் பாருங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பெடிகிரி சார்ட். இதுல நிறைய டிஃப்ரெண்டான சிம்பிள்ஸ் பிளஸ் கலரை வச்சு தான் இங்க நம்ம சொல்றோம். சரியா? ஒரு ஆஸ்பிரிங், அது மாதிரி ஆரோஸ் பாயிண்ட், அதான் வந்து ஒரு டார்க்கா ஷேர் பண்றது, அதை வந்து டிசீஸ்ன்னு சொல்றோம். மேக்ஸிமம் டார்க்கா உள்ளது நம்ம சொல்றோம். சரி, இது நார்மல், இந்த இதுல பாருங்க, நார்மல் ஃபீமேல் எப்படி இருக்காங்க. இதே இது ஹீமோஃபிலிக் ஃபீமேல், அப்ப ஃபுல்லி கலரா அந்த ஷேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா ஷேட்னா கலர். இதே இது அவங்க கேரியரா இருந்தா ஆஃப் மட்டும் கலரா இருப்பாங்க. அதே மாதிரி மேல் நார்மல் பர்சன் ஃபுல்லா கலரா அந்த ஷேட் ஆயிடுச்சுன்னா அது பேர் ஹீமோஃபிலிக் மேல் அப்படின்னு சொல்றோம். அந்த ஷேடிங் வச்சுதான் இதுல சொல்றோம். மேபி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார், சிம்பிள்ல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, பாத்துக்கோங்க. ஏன்னா இதுல செக்ஸ் குரோமோசோம்ஸ் மூலம் தானே ஜெனடிக் டிசீஸ், மேபி ஆட்டோசோம்ல இருக்கலாம், இல்ல செக்ஸ் குரோமோசோம் இருக்கலாம். இல்ல ஒய் லிங்க்டு இன்கிரிடியன்ஸ் சொல்றோம். ஒய் லிங்க்டு இன்கிரிடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் கால்ட் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ். ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்னா அது வந்து ஒய் லிங்க்டு ஜீன். ஒய் லிங்க் அதாவது செக்ஸ் குரோமோசோம்ஸ் நாட் only determine the sex, also it will be determined that some gene will be determined that other factors, maybe that's a dominance, no problem, otherwise it leads to the disease, genetic disease. அது வந்து அந்த ஜீன் வந்து செக்ஸ் லிங்க்டு ஜீன் சொல்றோம். அது எக்ஸ் குரோமோசோம் தான் எக்ஸ் லிங்க்டு ஜீன் இருந்தோம், ஒய்னா ஒய் லிங்க்டு ஜீன் சொல்றோம். அது என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ தட் இஸ் அ ஒய் லிங்க்டு கேரக்டர்ஸ், இல்லைன்னா இன்கிரிடன்ஸ், கடத்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ஒய் லிங்க்டு இன்கிரிடன்ஸ், அப்ப ஒன்லி தட் ஒய் வந்து உங்களுக்கு தெரியும், மேல் பொறுத்தளவு எக்ஸ் ஒய் இதான் மேல், அப்போ ஒய் மேலுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்ப மேல்ஸ் ஒன்லி இட் வில் பி அஃபெக்டட். ஒய் லிங்க்டு இன்கிரிடன்ஸ்னாவே ஃபீமேலுக்கு அஃபெக்டே ஆக மாட்டாங்க. சரியா? அப்ப இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், இது அது வேற டைட்டில், எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஒய் லிங்க்டு இன்கிரிடன்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள், அப்போ ஒரு இது வந்து வெப்டு டோஸ் அந்த இருக்கு பாத்தீங்களா, ஒன்லி தட் சன்ஸ் த்ரூ த ஃபாதர். ஏன்னா ஒய் குரோமோசோம் வந்து ஃபாதர்ட்ட இருந்து சன்னுக்கு தான் போகும், மதர் போகாது ஒய் குரோமோசோம். அப்ப அந்த மாதிரி தான் ஒய் லிங்க்டு இன்கிரிடன்ஸ் போயிட்டே இருக்கும். அஃபெக்ட் தட் ஒன்லி தட் மேல் சைல்டு. எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் இருக்கு, ரிசெசிவ் இருக்கு. எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் அது சொல்றீங்க, அந்த ஹெட்ரோசைகஸ் மேல் அண்ட் ஃபீமேல்.
டு அஃபெக்ட் தட் ஃபீமேல் டு ட்ரான்ஸ்ஃபர் இன்டு தட். இது யார் யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் ஈவன் தட் சில டிசீஸ் எக்ஸாம்பிள்ஸும் சில கொடுத்துருக்கோம். அதை நீங்க பார்த்துக்கோங்க. டாமினன்ட் ஒரு இன்கிரிடியன்ஸ் இருக்குது, ரிசசிவ் இன்கிரிடியன்ஸ் இருக்குது. ரிசசிவ் உங்களுக்கு நல்லா ரொம்ப ஃபெமிலியர். இது வந்து ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், அதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர். எக்ஸ் குரோமோசோம் நார்மலா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசசிவா இருந்தா இந்த கலர் பிளைண்ட்னஸ் இதெல்லாம். அப்ப யாருக்கெல்லாம் இது ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ் நான் சொல்லியிருப்பேன் சார். கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா கொஸ்டின் கேட்டா, ஆனா இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லை சார். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி டிஆர்பில பிளட் குரூப்ல கேட்டிருக்காங்க, மல்டிபிள் அல்ல. கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியால கொஸ்டின் வந்ததே கிடையாது. ஆனா நான் ஒவ்வொரு இடையும் ஓல்டு சிலபஸ்ல நான் டெஸ்ட் வைக்கும் போது இந்த 2ல இருந்து கொஸ்டின் கேட்பேன். அப்ப சிலபஸ் இல்லாட்டாலும் அது ஏன் ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருக்கும்னா செக்ஸ் லிங்க்டு இன்கிரிடியன்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அப்ப இதெல்லாம் சேர்ந்துரும், அதுல வந்துரும். இந்த பெடிகிரி இதெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துரும். அதுக்காக தான் அதெல்லாம் நடத்திருப்பேன். இப்ப அது நடத்துனது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே புது சிலபஸ்ல இருக்கு. அவன் நீங்க ஓல்டு நான் இங்க கூட எப்படி அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஆஃப்ஸ்பிரிங் அதெல்லாம் நீங்க சொல்ல போறது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருப்பேன். நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட்லயே வந்து ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். செக்ஸ், ஹீமோஃபிலியா டீடைல்ஸ் கேட்டிருப்பேன், கலர் பிளைண்ட்னஸ் டீடைல் கேட்டிருப்பேன். அது பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது ரெண்டுமே செக்ஸ் லிங்க்டு. ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், அதே 2 கேட்டகரி இருக்கு. இது என்ன டைப் நீங்க எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன டிசீஸ் இந்த மாதிரி ஆட்டோசோமல் டாமினன்ட் இன்கிரிடியன்ஸ்னால என்ன வரும், ஆட்டோசோம் ரெசசிவ்னால என்ன வரக்கூடியது. சரியா? டிசீஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட். அது மாதிரி இன்கிரிடியன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் ஏற்கனவே மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு ஒன்று படிச்சோம். இது ரொம்ப ரேர் கேஸ் தான். மைட்டோகாண்ட்ரியல் ட்ரேட்ஸ் மூலம் some offspring will be inherited. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக அதை சொல்றாங்க. வேற ஒன்றும் இதுல பெருசா கிடையாது. சரியா? ரைட். நவ டேக் த பேஜ் நம்பர் 48 எடுங்க. பேஜ் நம்பர் 48. இங்கேயும் பெடிகிரி அனலைஸ் கொடுத்துருப்பேன் சார். சரியா? சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் இதை கூட படிச்சுட்டு அதை படிச்சாலும் சரிதான். இதுல ஒரு 3 பேஜஸ் கொடுத்துருவேன். இந்த 3 பேஜஸ் படிச்சுட்டு அந்த பேஜ் படிச்சாலும் ஓகே தான். பெட்டர் இதை பேஜ் படிச்சுட்டு கூட அதை படிங்க. சரியா? இங்கேயும் என்னென்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. வாட் இஸ் மீன் பை பெடிகிரி அனலைஸ். பெடிகிரி அனலைஸ் என்னது? த ஜெனடிக் அனலைஸ் பற்றி படிக்கக்கூடியது. சரியா? ப்ராப்ளம் ஃபார் தட் ஹியூமன் இன்ஹெரிடன்ஸ். ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னென்ன இன்ஹெரிடன்ஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை இருக்குது. சரியா? அந்த காம்ப்ளெக்சிட்டி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஹியூமன் ட்ரேட்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இட்ஸ் நாட் கண்ட்ரோல்டு பை த சிங்கிள் ஜீன். நம்ம மற்ற ப்ரோக்ரியேட் மாதிரி நம்ம ஹியூமன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, சிங்கிள் பேர் ஆஃப் ஜீன் இஸ் நாட் கண்ட்ரோல். அப்போ வந்து இப்போ நம்ம இதே பிளான்ட்னா டுவார்ஃப், டால், அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜீன் தான். இங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஹியூமன் இஸ் மிக்ஸ்டு ஆன்சிஸ்டரா இருக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது த்ரூஅவுட் தட் ஃபேமிலி ட்ரைட்ஸ் எவ்ரிவேர், ஜெனடிக் கேரக்டர் ஆஃப் த 2 ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம். பர்சன் டு அப்சர்வ் த 2 or 4 ஹியூமன் ஜெனரேஷன் இந்த லைஃப் டைம் ஃபுல்லா பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே ஒரு பிளான்ட்னா பீ பிளான்ட் எடுத்துக்கிட்டா ஒரு 2 monthsலயே வந்து அதை பத்தின ஃபுல் அனலைஸ் பண்ணிடலாம். அதுல என்னென்ன பிரச்சனை. ஆனா ஹியூமன் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு டிஃபிகல்ட் ஹியூமன் பொறுத்தளவு. மினிமம் அந்த ஜெனரேஷன் டைம்ல 20 years அதை அப்சர்வ் பண்ண ஆர் மோர் தென் தட் அப்சர்வ் பண்ண மட்டும்தான் அந்த ட்ரேட்ஸை நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் அதையும் நம்ம பார்க்க முடியும். ஈவன் தட் என்வரான்மெண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் த ஹியூமன் ட்ரேட்ஸ். என்வரான்மெண்ட் நம்ம வளரக்கூடிய இடம் கூட அந்த ஹியூமன் ட்ரேட்ஸை மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா அதே மாதிரி நம்பர் ஆஃப் குரோமோசோம் அதிகம் 46. அப்ப எங்க என்ன நடக்குதுன்னே படிக்கிறதுக்கே அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. lot of genetic it control the matching and stabilization environment இது எல்லாமே. ரைட். ஸோ த மீனிங் ஆஃப் பெடிகிரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சார். வாட் இஸ் மீன் பை பெடிகிரி, ஐ மீன் தி ஹியூமன் இன்ஹெரிடன்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஹியூமன் பொறுத்தளவு நம்ம நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபேமிலி ஹிஸ்டரி, அந்த ஜெனடிக்ஸ்ல உள்ள இருக்கக்கூடியது. அதுல நம்ம எல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டா நம்ம அவர் கலர் எப்படி இருக்கு, ஸ்கின் எப்படி இருக்கு, அவர் ஹேர் எப்படி இருக்கு, இல்லை ஹைட் எப்படி இருக்காரு, ஷேப் எப்படி இருக்கு, ஹேண்ட் எப்படி இருக்கு, ஃபேஷியல் எப்படி இருக்கு, ஃபிங்கர் எப்படி இருக்கு, லென்த் எல்லாமே இது எல்லாமே ஜென்ரலா ஒரு ஜெனடிக் லெவல்ல இதெல்லாம் டிசைட் பண்ணும். அதை ஜெனடிக் ட்ரேட்ஸ்னு சொல்றோம். இது பிசிக்கல் அப்படின்னு சொல்லும்போது சில பிசிக்கல் ட்ரேட்ஸும் சம் இஸ் தேர். சரியா? அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஜெனடிக்கும் பிசிக்கலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுலயே நிறைய கேரக்டர்ஸ் வரக்கூடியது. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த டெக்னிக்ஸ் ஏற்கனவே இந்த பெடிகிரி வில் பி அனலைஸ். ஃபேமிலி ட்ரீ தான் போடுறதா அந்த டெக்னிக்ஸ். ஃபேமிலி ட்ரீ போட்டாவே இந்த ஒரு சின்ன படம் கூட காமிச்சிருக்கும். பேஜ் நம்பர் 49ல திரும்ப அந்த இது ஃபுல்லாவே இருக்கு. ஒரு சார்ட் போட்டாலே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். யாருக்கு அடுத்து இதான் அவங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்னா அவங்களுக்கு பெறக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது செகண்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்காங்க, யார் யாருக்கு என்ன ஜீன் இருக்கு அப்படின்னு ஃபுல்லாவே. சரியா?
the tools will be employed the pedigree analyze. ஒரு pedigree analyze பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம்? ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரேட்ஸ், செக்ஸ் லிங்க்டு, எக்ஸ் லிங்க்டு, ஒய் லிங்க்டு. அதுல டாமினன்ட், ரெசசிவ். அந்த ஒய் லிங்க்டு ட்ரேட்ஸ் வந்து தான் நம்ம ஹோலோண்ட்ரிக் ட்ரேட்ஸ்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸும் இங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஒய் லிங்க்ல ஒவ்வொன்றுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 50ல பாருங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ராப்ளம் probability of the genotype of the families. இப்ப மேல கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, சும்மா உங்க அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக இங்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. அப்படி இருந்தா எப்படிலாம் இவங்களுக்கு ப்ராபிலிட்டி, நம்ம ஏற்கனவே மோனோஹைபிரிட் படிச்சிருக்கோம்ல, அதே ப்ராபிலிட்டி தான் இங்க வரும். எப்படிலாம் ப்ராபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, நீங்க இதுல படிக்க வேண்டியது என்னன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ஆட்டோசோம் பாத்தீங்கன்னா டாமினன்ட், ரெசசிவ். எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டா சிம்பிள்ஸ்ல கேட்பாங்க, இல்லைன்னா அந்த டாமினன்ட் ரெசசிவ்ல ஆட்டோசோம்ல எப்படி இருக்கும், செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ல எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் என்ன, இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ ஈவன் இந்த 12th புக்லயும் இது இருக்கு, நீங்க பாருங்க. ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் நீங்க 12th புக்கையும் பெடிகிரி அனலைஸ் பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க. சோ இதுல ஆட்டோசோம் சொன்னதே தான் சார், ஆட்டோசோமல் டாமினன்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. சைட்லயும் அப்ப ஆட்டோசோமல் டாமினன்ட்னா அந்த டாமினன்ட் என்ன, இது யார்கிட்ட இருந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுமாதிரி ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரேட்ஸ், இது எக்ஸ்பிரஸ் ஒன்லி இந்த டாஸ்க் இந்த ஹோமோசைகஸ். ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான், இப்ப சுமாலியா இருந்தா மட்டும்தான் இது எக்ஸ்பிரஸ் ஆகும். சரியா? இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ்ல இருந்தா இது எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு சொல்றோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்ரோ, இது வெரி குட் எக்ஸாம்பிள். நம்ம படிச்சதுதான், ஆல்ரெடி இது நம்ம படிச்சதுதான். என்னன்னா தட் இஸ் கால்ட் ஹீமோகுளோபின். அல்பினிசமும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இல்ல, இது நம்ம சிக்கிள் செல் அனிமியா. அதான் டக்குனு ஞாபகம் வரல. சிக்கிள் செல் அனிமியா வெரி குட் எக்ஸாம்பிள். கொஸ்டின் யூஜில கேட்டிருக்காங்க சார். திரும்ப லைட்டா வேணா இதை ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப ஹெச்பினா ஹீமோகுளோபின், ஹெச்பிஏ அப்படின்னா இவங்க எப்படின்னா நார்மல். அப்ப இவங்க ஆக்சுவலா இந்த பர்சன் வந்து நார்மல் பர்சன் அர்த்தம். போத் வில் பி ஹோமோசைகஸ் டாமினன்ட். சரியா? அடுத்தது ஹெச்பிஏ, ஹெச்பிஎஸ், இவங்களும் நார்மல் தான். பட் இவங்க எப்படி இருப்பாங்க, கேரியரா இருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபீமேல் தான் சார் கேரியரா இருப்பாங்க. ஏன்னா இது எக்ஸ் லிங்க்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் லிங்க்டு ஜீனால வரக்கூடியது. அடுத்தது ஹெச்பிஎஸ், இதுதான் சிக்கிள். போத் வில் பி ரிசசிவ். இங்க போத் வில் பி டாமினன்ட். இது ஹெட்ரோசைகஸ், இது ரிசசிவ். அப்ப இவங்க வந்து கன்ஃபார்மா டிசீஸ் பர்சன், சிக்கிள் செல் பர்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அதுதான் பேஜ் நம்பர் 50ல கடைசியில கொடுத்திருப்பாங்க, அது நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். நவ டேக் த பேஜ் நம்பர் 43 எடுங்க. 43 ரைட். சோ இதுல 43 பொறுத்தளவு பெடிகிரி சிம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். கேரியோ டைப்பிங், எஸ். அதாவது இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான சில டாபிக். அதே இதுவும் அந்த கேரியோ டைப்பிங் அதே மாதிரி பெடிகிரியில வரக்கூடிய விஷயம்தான். சரியா? ரைட். ஸோ இதுல கேரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்றது என்ன சார்? கேரியோ டைப்பிங் நம்ம நார்மலா அதுல நம்ம எப்படி வந்து குரோமோசோம் கவுண்ட் பண்ணி அந்த ஆர்கானிசத்துல மைக்ரோஸ்கோப் அப்சர்வேஷனுக்கு பண்றோம், அதான் கேரியோ டைப்பிங் சொல்லக்கூடியது. சரி, ரைட். அதுக்கு முன்னாடி எல்ஓடி சார், அது கேபிட்டல் தான் எழுதணும். எல்ஓடி, லாட் ஸ்கோர் ஆஃப் லிங்கேஜ் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. சார் இதை போட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணோட, நான் சொல்றது மட்டும் பாருங்க, நான் வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு வேண்டாம். சரியா? லாட், அதாவது இது என்ன சார் மீனிங்னா, லிங்கேஜ் ஸ்டடிஸ். லிங்கேஜ் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இதை பத்தி படிச்சிருக்கோம். லிங்கேஜ் இது ரிலேட்டடா ஒரு சார்ட் இருக்கும், ஒரு நிமிஷம். QTL இது வேற. சரி, ஓகே. இதுல இல்ல, செலக்ஷன் ஆஃப் தி பேரண்ட் QTL தான் இதுல இருக்கு. சரி, ஓகே. அது இது இன்னொரு டாபிக்ல வரும், நான் சொல்றேன். the linkage studies, it's cannot done by, அதாவது லிங்கேஜ் வந்து நம்ம ஹியூமன்ல பெருசா ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ அப்போ the find out that method of the linkage studied in human with help of that LOD score அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன், நம்ம
இந்த எக்ஸ் லிங்க்டு ஜீன் ஒய் லிங்க்டு ஜீன் படிச்சாலே இந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் நீங்க ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க. அது என்ன சார் கிறிஸ் கிராஸ்னா, இப்ப மேலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜீன் வந்து அடுத்த யாருக்கு போகணும்னா ஃபீமேலுக்கு போகும், அடுத்த ஜீன் யாருக்கு போகணும்னா மேலுக்கு போகும். ஸோ இப்படி மாதிரி இதுதான் கிறிஸ் கிராஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், இது ஆட்டோசோமல் ட்ரேட்ஸ் ஆர் ஜெனடிக் ட்ரேட்ஸ் we can distinguish that. ஸோ இதுல மெயின் ஆர்ஹெச் ஆன்டிஜன் கூட நம்ம இதை சொல்லலாம், ஆர்ஹெச் ஆன்டிஜன்ஸ். சரியா, ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணோம்னா இதுக்கு என்ன மீனிங் நான் அப்புறம் சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல அந்த லிங்கேஜ் டெஸ்டிங்ல, நார்மல் லிங்கேஜ் கிராசிங் வரும் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த லிங்கேஜ்ல குரோமோசோம் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கு பாத்தீங்களா, அந்த டெஸ்டிங்ல நம்ம அனலைஸ் பண்றதுல ஸ்டடி பண்றதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் யாரு, பேஜ் நம்பர் 43ல அந்த மோர்டன் சொல்றது, நியூட்டன் மோர்டன் கேட்கலாம். ஐ மீன் லாட் அந்த எல்ஓடி ஸ்கோர் மெத்தட், நான் சொல்றது மட்டும் படிங்க, ரொம்ப டீட்டெயிலும் ஒண்ணு வேண்டாம். இந்த மெத்தடை யாரு டெவலப் பண்ணாங்க, எப்ப, 1955 நோட் பண்ணிக்கோங்க. சரியா, so இது the probability of that availability of data regarding the linkage between the two gene will be interest. அது பர்டிகுலரா அந்த லிங்கேஜ் எப்படி நடக்குது, இந்த வேர்டு எல்ஓடி இது கூட எக்ஸ்பான்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். எல்ஓடி ஸ்கோர் ஃபார் லிங்கேஜ் டெஸ்டிங், வெறுமனே ஆப்ஷன் எல்ஓடி மட்டும் ஆப்ஷன் கேட்கலாம். எப்படி கேட்பேன் தெரியுமா கொஸ்டின், இந்த லிங்கேஜ் டெஸ்டிங்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. எல்ஓடி லாக் எல்ஓடி, அதே இது நம்ம எப்படி கேட்டோம்னா லாகர்தம் ஆஃப் த ஆட் ஃபேவரிங் த லிங்கேஜ், இதான் அதோட எக்ஸ்பான்ஷன். பேஜ் நம்பர் 43ல இருக்கும், நீங்க எழுத தேவையில்லை. சரியா, லாகர்தம் ஆஃப் த ஆட் ஃபேவரிங் லிங்கேஜ், அத எல்ஓடி எக்ஸ்பான்ஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ த லாட் ஸ்கோர் மெத்தட், அதுல என்ன, அதுக்கு அடுத்த கொஸ்டின் நான் சொல்றது மட்டும் படிங்க, மத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணது, பெடிகிரி எஸ்டாப்ளைஸ் பண்ணுறது இந்த மெத்தட், ஐ மீன் தி ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியா, the various established, I mean lot score for that estimate பண்றதுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, இது கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இது இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா பைகாட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு மேல உள்ளது ஈஸி தான். the probability of that birth sequence with that given the linkage value divided by probability of the birth sequence with the no linkage. சரியா, இதை மட்டும் கொஞ்சம் பைகாட் பண்ணிக்கோங்க. அது log equal to z log 10, இதை மட்டும் சப்போஸ் நம்ம கேட்ட நேரத்துக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டுட்டா என்ன செய்ய, எனக்கு இது ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ்ல இருக்கிறவா சொல்றேன். இந்த கீழே உள்ள இதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, அந்த ஃபார்முலா மட்டும். இதுல the log score plus 3 indicate that the evidence of linkage between the gene is present, plus 3. சரி, இதை நான் இன்னொரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், அப்ப இன்னும் டீட்டெயில் அந்த இடத்துல நான் சொல்றேன். சரியா, அதுமாதிரி இது என்ன, அதே இது log score less than -2, the consider the evidence for the excluded linkage. அப்போ அது +3ல எப்படி இருக்கும், -2ல எப்படி இருக்கும் இந்த ஸ்கோர். தி இம்பார்ட்டன்ட் இது வந்து டு அசைன் த ஹியூமன் ஜீன்ஸ் ஸ்பெசிபிக் குரோமோசோம், மெயினா வந்து ஹியூமன் குரோமோசோம் மேப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க சார். லாட் ஸ்கோர் வந்து யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இதே டாபிக் வந்து இன்னொரு ஏரியால வரும், அப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் லாட் ஸ்கோர் பத்தி. சரியா, லைக் கேரியோடைப்பிங் எது சொல்லிட்டேன், த நம்பர் ஆஃப் appearance of the chromosome in the nucleus. உங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸ் நிறைய குரோமோசோம் இருக்கும் யூகரியோட்ல, பட் விசுவலைசர் into that karyotype these techniques with the help of that microscope. அப்ப நம்பர் ஆஃப் குரோமோசோம் எவ்வளவு, அதுல செக்ஸ் குரோமோசோம் மேல் ஃபீமேல் எப்படி இருக்கு, அது கண்டென்ட் எப்படி இருக்குது, அந்த சப்போஸ் சில இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் அடிஷனலா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா அந்த மாதிரி பாக்குறதும், நேச்சர் எப்படி இருக்குது, அந்த குரோமோசோம்ல அபரேஷன் சொல்லுவாங்க, அதுல சிலது கட்டா இருக்கா, அடிஷன் டெலிஷன் சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். கேரியோடைப்பிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ குரோமோசோம் கவுண்ட் ஆஃப் தட் ஆர்கானிசம்ஸ்ல வந்து மைக்ரோஸ்கோப்ல அட்டன் இருக்கு. இது வந்து லென்த் எப்படி இருக்கு, சென்டிமீட்டர் எப்படி இருக்கு, பேட்டர்ன் எப்படி இருக்கு, செக்ஸ் குரோமோ இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கேரியோடைப்பிங் இதுவும் 12th புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கேரியோடைப்பிங் தட்ல சரி, இது கிடையாது, ஒரு நிமிஷம். எஸ், அது எப்படி கேரியோடைப்பிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப், கிளினிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுக்கிறது, செப்பரேட் பண்றது. சரியா, அதில் செப்பரேட் பண்ணி அதில் 3 days வந்து கோல்சிசின் உங்களுக்கு தெரியும், நான் செல் பயாலஜி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அந்த பர்டிகுலரா மைட்டோகாண்ட்ரியா நடக்கும்போது மெட்டாஃபேஸ்ல அந்த ஸ்டேஜை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். சரியா, கேட்கலாம், the leukocyte arrest that particularly and at the time of the metaphase of mitosis, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. செல் பயாலஜி
இது நடத்தும் போது மைட்டாசிஸ் நடத்தும் போது இந்த வேர்டு சொன்னேன். அப்ப இந்த சொல்யூஷன்ல யூஸ் பண்ணுவாங்க கேசிஎல், சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் வந்து ஈஸியா பர்ஸ்ட் பண்ணி அந்த குரோமோசோமை வெளியே கொண்டு வர்றதுக்கு, சரியா, ரிலீஸ் ஆஃப் த குரோமோசோம் டு தட். அப்ப அதுல இருந்து நம்ம எத்தனால் கிளிசரால்ஸ் மூலம் வந்து அந்த ரேஷியோ எடுத்து அந்த குரோமோசோம்ஸ்ல மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்றோம் டைரக்டா. வேரியஸ் பேண்டிங் டெக்னிக். அப்ப ஒரு குரோமோசோம்ஸ் வச்சுல நீங்க அந்த பிக்சர்ல பேஜ் நம்பர் 44ல பாருங்க, ஒரு குரோமோசோம் இது நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கும், சரியா. அந்த குரோமோசோம் பேண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். மொத்தம் நிறைய பேண்டிங்ஸ் இருக்கும். குரோமோசோம்ஸ் பேண்ட் வந்து நிறைய டைப் ஆஃப் அந்த நம்ம ஹியூமன் குரோமோசோம் மட்டும் இங்க நம்ம சொல்றோம். ஹியூமன் குரோமோசோம்ஸ்ல மொத்தம் வந்து 7 குரோமோசோம்ஸ். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த குரூப் ஆஃப் த குரோமோசோம் என்ன, அது அந்த ஒவ்வொரு குரூப்ல என்னென்ன குரோமோசோம் இருக்கும், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அந்த அந்த அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அது சில ஃபார்முலா, அது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க பாத்துக்கோங்க, சரியா. ஏன்னா இது ஆக்சுவலா கேரியோடைப்பிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா வேர்ல்டுல கிடையாது, இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். இப்ப நியூல இருக்குது. சரி, இது என்ன சார், இதுல பேண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா the various banding techniques for visualizing the chromosome. குரோமோசோமை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும்னா நிறைய அந்த பேண்டிங்னா இந்த மாதிரி ஃபுல்லா அப்படி பேண்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த ஸ்டெயின் பண்றதுதான். அந்த ஸ்டெயின் தான் வந்து நம்ம இந்த யூக்ரோமேட்டின் ஹெட்ரோக்ரோமேட்டின் படிக்கும்போது பார்த்தோம். அது எப்படி ஸ்டெயின் ஆகுது அந்த மெத்தட்ல பார்த்தோம். டார்க்கா லைட் ஸ்டெயின் ஆகுதா. ஸோ பேண்டிங் பேட்டர்னை வச்சு தான் நம்ம we can reflect the region, the different that amount, particular adenine, guanine, cytosine, thymine, அது எப்படி இருக்குது அந்த பேண்டிங் டெக்ல. மோஸ்ட் யூஸ்டு பேண்டிங் டெக்னிக்ஸ் வந்து கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு பாருங்க. மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் பேண்டிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார், இது நல்லா ஞாபகம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஓல்டு சிலபஸ் நான் கொடுக்கல. அங்க வந்து எப்படி குரோமோசோம் குரூப்பை பிரிக்கிறோம், அதுல என்னென்ன குரோமோசோம் ஒவ்வொன்றிலையும் எத்தனை செட் இருக்கும், கேரியோடைப்பிங் அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த பேண்டிங்லாம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். இது ரொம்ப சிம்பிள். கியூ பேண்டிங் அப்படின்னா கியூன்னு என்ன சார், குவானைன், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. குவானைன் ரெசிடியூஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏல எவ்வளவு ஃப்ளூரசன்ஸ் மூலம் தான், சரியா, அதுல பர்டிகுலரா எவ்வளவு இருக்குது. அப்ப டிஸ்டன்ஸ், அப்ப லாங் ஆம் அந்த ஒய் குரோமோசோம்ஸ்ல அதுல பர்டிகுலர் குரோமோசோம் 13, 15, 21, 22. ஸோ இதை ஃபுல்லாக ஈஸியா ஐடென்டி பண்றதுக்கு ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப் மூலம் ஈஸியா இதை பார்க்க முடியும். அதை வந்து குவானைன் வச்சு சொல்றது. ஜீனா ஜி பேண்டிங் அப்படின்னா இது வந்து ஜியாமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கும் பாருங்க மெட்டீரியம். இது ஒரு ஸ்டெயின். இந்த ஸ்டெயின் தான் பர்டிகுலரா அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீஜன் ஆஃப் தட் 1, 9, 16 குரோமோசோம்ஸ்ல என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஆல்மோஸ்ட் பெர்மனன்ட் ஸ்டெயின் பண்றது சார், சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர் பேண்டிங்னு இருக்கு. ஆர் மீன்ஸ் ரிவர்ஸ்னு அர்த்தமா. the heat applied for that G banding positionல வந்து அந்த ரிவர்ஸ்ல மோஸ்ட்லி இந்த டீலோமியர் ரீஜன்ஸ்ல பெட்டர். டீலோமியர் உங்களுக்கு தெரியும், குரோமோசோமுடைய டிப் ரீஜன் தான் நம்ம என்ன சொல்றோம், டீலோமியர். இந்த ரீஜனை நம்ம பார்க்கணும்னா இந்த ஆர் பேண்டிங் வந்து யூஸ் பண்ணோம். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பெர்மனன்ட் ஸ்டெயினுக்கு எந்த பேண்டிங் யூஸ் பண்ணுவாங்க, டீலோமியர்ஸ் விஷுவலா நல்லா பக்காவா பெட்டரா பாக்குறதுக்கு எந்த பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சி பேண்டிங் அப்படின்னு சொல்றது, நான் இந்த மாடல்ல கொஸ்டின் உங்களுக்கு கேட்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சீனங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஹெட்ரோக்ரோமேட்டின் ஸ்டெயினிங் அந்த மூலம், சரியா, இல்ல ஸ்டெயினிங் மூலம் தான் பண்ணக்கூடிய பர்டிகுலரா குரோமோசோம் 1, 9, 16 அந்த அதுல ஒய் குரோமோசோம், சில லாங் ஆர்ம் ஷார்ட் ஆர்ம்ல சில இது நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா ஒரு 7 குரூப் ஆஃப் ஏ டு ஜி குரூப் ஆஃப் த குரோமோசோம்ஸ், அந்த டோட்டல் 46 குரோமோசோம் 7 குரூப்பா வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், இதுல கொண்டு வந்துடும். ஒவ்வொரு குரூப்லயும் எத்தனை, இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். அதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமா இந்த எக்ஸ் குரோமோசோம், சில தான் எக்ஸ் இருக்கும், சிய இப்படி போட்டா எக்ஸ் ஆயிரும், அது நான் சொல்லியிருக்கேன், சரியா. கடைசியில தான் ஒய் இருக்கும் ஜி குரூப்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லியிருப்போம், அது நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். இந்த ஜெனட்டிக் டிசார்டர் பொறுத்தளவு நீங்க அந்த நேம் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம இதுல வந்து என்ன நடக்குது, அதுல என்ன ப்ராப்ளம் வருது, ஜெனட்டிக் டிசீஸ் ரிலேட்டடா என்ன டிசீஸ் வருது, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. இதுல நிறைய இருக்குது ஜெனட்டிக் டிசார்டர்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கும். சரி, ரைட். ஏன்னா ஜெனட்டிக் டிசார்டர் அப்நார்மாலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல், இந்த டிஎன்ஏல ஏற்படக்கூடிய அப்நார்மல், தட் இஸ் a genetic disorder. Different genetic disorder is there. இதுல எக்ஸாம் பாயிண்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 44ல சிங்கிள் ஜீன் அப்படின்னு என்ன மீனிங், மோனோஜெனிக் டிசார்டர். அப்ப ஒரே ஒரு ஜீன்ல மட்டும் ப்ராப்ளம் ஆனால் அத சிங்கிள் ஜீன் டிசார்டர். கொஸ்டின் என்னன்னா சிங்கிள் ஜீன் டிசார்டரோட எக்ஸாம்பிள் என்ன, இதுதான் கொஸ்டின். சிஸ்டிக் ஃபைபர், சிக்கிள் செல் அனிமியா, அந்த ஹண்டிங்டன் கோரியா, அந்த ஹெரிடிட்டி, அது மட்டும் பாத்துக்கோங்க. மல்டி ஃபேக்டர்னா என்னது, இது பாலிஜெனிக், தட் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் டிசார்டர்.
இது ஒரு ஜீன் கிடையாது. மேபி என்வரான்மெண்டல் ஃபேக்டர், த மியூட்டேஷன்ஸ் மல்டிபிள் ஜீன்ஸ். இது பிரஸ்ட் கேன்சர், அதுல என்னென்ன குரோமோசோம்ஸ்லாம் இதுல அஃபெக்ட் ஆகும் அது இங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த குரோமோசோமல் இதுல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சார், பேஜ் நம்பர் 45ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. குரோமோசோமல் டிஸார்டர்னு சொல்லும்போது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தா மேபி அது மிஸ் ஆகலாம், இல்ல எக்ஸ்ட்ரா குரோமோசோம் காம்பனன்ட் இருக்கலாம். இதுதான் நம்ம பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இந்த டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், கிரேகட் சிண்ட்ரோம், இது ஃபுல்லா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருந்தால் அதுவும் டிஸார்டர் தான். மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர்னா ஏன்னா டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம ஜெனடிக் லெவல்ல டிசீஸ் இருக்கும். அதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட். அந்த டிஸார்டர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி வரும். Now take the page number, அடுத்து இந்த குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை விட ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 65 எடுங்க. 65 பேஜ் நம்பர் 65. एक मिनट. இதெல்லாம் டிசீஸ் நிறைய நான் இதுல ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். செக்ஸ் லிங்க்டுல எக்ஸ் லிங்க்டு, ஒய் லிங்க்டு, அதுல உள்ள டிசீஸ் இது எல்லாமே எக்ஸ் லிங்க்ல எப்படி இருக்கும், ஒய் லிங்க்ல டாமினன்ட், ரிசசிவ், இதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததான் இதெல்லாம். ஓகே. ஒரு நிமிஷம் சார். இது வந்து ஓவராலா அந்த அங்கங்க தனித்தனி சார்ட்டா இருந்தது பாத்தீங்களா, ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரேட்ஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட்ஸ், எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ், ஒய் லிங்க்டு, இதுல எக்ஸ் லிங்க்ஸ் டாமினன்ட், நான் ஒவ்வொன்று தனித்தனியா ஒரு ஸ்லைடு காமிச்சு இது ஓவராலா எல்லாமே இருக்கும் இதுல வந்து. சரி ரைட், பாத்துக்கலாம். அடுத்த நம்ம டைட்டில் என்ன பார்க்கணும்னா குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ். இத பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இதுல எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுல மெயினா வந்து இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ் பொறுத்தளவு இது என்ன சார் பாலிஜெனிக், அதுலயே மீனிங் இருப்பாங்க. ஒன் ஆர் அதாவது 2 or more than genes will be controlled to express the character. அதை குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லலாம். அதை மல்டிபிள் ஜீன் சொல்ல முடியாது. அப்போ இது இந்த ஜீன் ஒரு பர்டிகுலர் லோக்கஸ்ல ஒரு ஜீன் இருந்தால் அது பேர் லோக்கஸ், அந்த சிங்கிள் அப்படின்னு சொல்றோம். இது டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் மே பி லொகேட் இன் த டிஃப்ரெண்ட் லோக்கஸ் ஆஃப் தட் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ், தட் இஸ் கால்ட் பாலிஜீன். பாலிஜீன் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அல்பினோன்ஸ், இதுல நிறைய விஷயங்கள் மல்டிபிள் ஜீன் வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன குரோமோசோம் அந்த ஜீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். இதுல நான் அல்லிலிக் ஜீன் கண்ட்ரோல் தட் சிங்கிள் குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து குமுலேட்டிவ், அதை வந்து மல்டிபிள் ஜீன் இன்ஹெரிடன்ஸ் சொல்லுது, இல்லைன்னா பாலிஜீன் அப்படின்னு சொல்லலாம். மெயினா வந்து இதோடைய இட் கண்ட்ரோல் த மல்டிபிள் ஜீன்ஸ் டு மெஷர் தட் டிகிரி. இட்ஸ் நாட் கவுண்டட் தட் இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ். The continuous variation will be occurs due to that this multiple gene interaction. இது வந்து cumulative inheritance பொறுத்தல இல்ல எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றோம். The inheritance of skin color of in human being, it's a very good example multiple gene interaction. Not only skin color, suppose question கேட்டா polygenic inheritance பாத்தீங்களா, polygenic inheritance-ல இது வந்து எதுல வரும்னா குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ்ல வரும் சார். நம்ம ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா இருக்காது. ஏன்னா இது வந்து ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ் வந்து கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் QTL இதெல்லாம் அதுல தான் வரும், QTLனா அதெல்லாம் வரும். எஸ் இது இந்த பாலிஜெனிக் இதுலயே போட்டுருப்பாங்களேன். பாலிஜெனிக் வந்து சிங்கிள் ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணாது சார். ஸ்கின் கலர் நிறைய எக்ஸாம்பிள்ல கேட்ட கொஸ்டின் பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ் வந்து. இதுல நீங்க கொஸ்டின் கேட்டா
பேஜ் நம்பர் 66ல ஒரு 8 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த ஸ்கின் கலர், ஐ கலர் ஆஃப் ட்ரோசோஃபிலா, பாடி சைஸ்க்கு, கோட் கலர் ஆஃப் த கேட்டில் அப்படின்னு ஒரு 8 இது கொடுத்துருக்கோம்ல. ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இது வந்து பாலிஜெனிக் என்விரான்மெண்ட்ஸ்ல எது எக்ஸாம்பிள்னு கேட்கலாம். ஆனா மோஸ்ட்லி ஸ்கின் கலர் தான் சார் கேட்காங்க. ஸ்கின் கலர் இது ரொம்ப ஃபெமிலியர். ஸ்கின் கலர் உங்களுக்கு தெரியும். பாலிஜெனிக் என்விரான்மெண்ட்ஸ்ல ஸ்கின் கலர்ல நம்ம முலோட்டோஸ் பத்தி படிச்சிருப்போம். ஒரு நிமிஷம். யூஜில அடிக்கடி இந்த கொஸ்டின் வரும் சார். யூஜில ஒரு சார்ட் இருந்துச்சு, நான் பாக்குறேன். கோச்சி பிளாக் அண்ட் அல்பினோ. ஓகே, இது இன்னொரு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஹியூமன் ஸ்கின்னை பத்தி மட்டும் சரி, ஓகே. இதுல இல்ல, ஸ்கின் மட்டும் இதுல இல்ல, பாத்துக்கிறோம். சரி, இதுக்கு ரிலேட்டடா உள்ளதான் ஒண்ணு நான் பார்ப்போம். ஓகே, லிசன். இதுல ஸ்கின் கலர் ஆஃப் மேன் யூஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம். பாலிஜெனிக் என்விரான்மெண்ட்ஸ்னாவே உங்க மைண்ட்ல டக்குன்னு இதான் ஞாபகம் வரணும். ஸ்கின் கலர் ஆஃப் ஹியூமன் வந்து மல்டிபிள் ஜீன், இட்ஸ் அ பாலிஜீன். த குவான்டிடேட்டிவ் இன்கிரிடியன்ஸ் ஆஃப் ஆர் குமுலேட்டிவ் இன்கிரிடியன்ஸ் சொன்னா இட்ஸ் அ நான் அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ல வரக்கூடியது. சரியா? ஸோ இதுல இந்த பிக்சரை ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டுருப்பாருங்க. பிளாக் ஸ்கின் டியூ டு த நம்ம கலர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பாடியில உள்ள கலர் அது வந்து பிளாக்கா இருக்கு. நம்ம ஸ்கின்னோட கலர் தான் பிளாக்கா இருந்ததுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்? மெலானின். இந்த மெலானின் பிக்மெண்ட் இருந்தா அவங்க பிளாக்கா இருப்பாங்க. பிக்மெண்ட் கம்மியா இருந்தா கொஞ்சம் ஒயிட்டா இருப்பாங்க. அப்ப இதுல வந்து சன்லைட் வந்து ஒரு இட் இன்க்ளூட்ஸ் திஸ் கலர் மெலானின் பிக்மெண்ட் ஃபார்மேஷன். சரியா? சோ இதுல பேரண்ட் பாருங்க. பேரண்ட்ல வந்து நார்மலா என்ன போட்டிருக்காங்கன்னா நீக்ரோஸ். ஒரு இந்த சார்ட்ல வந்து நீக்ரோ வந்து உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஆல்மோஸ்ட் பிளாக் பீப்புள்ஸ். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் பி. இதே ஒயிட் பீப்புள் வந்து ரிசெசிவ். ரெண்டுமே ரிசெசிவ். இது வந்து டாமினன்ட். ஸோ அப்போ ஒரு பிளாக், நீக்ரோ, நெக்ஸ்ட் ஒயிட். சரியா? இவங்களை கிராஸ் பண்ணும்போது நம்ம எப்பயும் சொல்றதுதான். என்ன F1 ஜெனரேஷன்ல வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரியா? அப்ப ஏற்கனவே சிம்பிள் டாமினன்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? ஒன் டாமினன்ட் ஜீன் இஸ் எனஃப் டு எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். அப்ப இது வந்து எப்படி இருக்கணும்னா இவங்க வந்து பிளாக்கா தான் இருக்கணும். தட் இஸ் நீக்ரோன்னு வச்சுக்கணுமே. இவங்க வந்து நீக்ரோ என்ன கலரோ அந்த பிளாக் கலரா இருக்கணும். பட் இவங்க அப்படி இல்லாம இவங்க டிஃப்ரெண்ட் கலர் இருக்காங்க. தட் இஸ் கால்டு இன்டர்மீடியேட்டா இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா இன்டர்மீடியேட்டா இருக்காங்க. தட் இஸ் கால்டு முல்லட்டோஸ். இது கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். இந்த மாதிரி கிராஸ் பண்ணவங்களுக்கு F1 ஜெனரேஷன்ல எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பேரு வந்து முல்லட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அடுத்து இந்த பர்டிகுலரா இந்த நீக்ரோ பட் ஒயிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு யார் அப்படின்னா இந்த டேவன்போர்ட். இதுவும் கொஸ்டின் வந்திருக்கு சார். டேவன்போர்ட் பாலிஜெனிக் என்விரான்மெண்ட்ஸ் ஆஃப் த மேரேஜ் பிட்வீன் த பிளாக் நீக்ரோஸ் அண்ட் ஒயிட். அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய F1 எப்படி இருப்பாங்கன்னா பிளாக்கா நீக்ரோவா கிடைக்க மாட்டாங்க, இன்டர்மீடியேட்டா கிடைப்பாங்க. தட் இஸ் கால்ட் முல்லட்டோஸ். ஸோ த சில்ட்ரன் பார்ன் இன் தட் நீக்ரோ அண்ட் ஒயிட், தட் இஸ் வி ஆர் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்பாங்க. முல்லட்டோஸ் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் ஜீன் அண்ட் பாலிஜெனிக் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் த கலர் ஆஃப் வீட். இது ஹோல் கிரைன்ஸ்ல வருது. நீங்க எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா இல்லை கேட்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப டீட்டெயிலா அந்த டார்க் ரெட் அண்ட் ஒயிட். அப்ப டார்க் ரெட் அண்ட் ஒயிட்னா டார்க் ரெட் தானே நம்மளுக்கு F1 ஜெனரேஷன்ல கிடைக்கணும். அப்படி கிடைக்காம ஒரு இன்டர்மீடியேட் கலர் கிடைக்குது. அதே தான் இங்கேயும் நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அது பார்த்துக்கோங்க. அது ஐ கலர் ஆஃப் ட்ரோசோஃபிலா. ஐ கலர் டியூ டு தட் எக்ஸ் குரோமோசோம் வந்து ரெஸ்பான்சிபிள் ஐ கலர். சரியா? அதுவும் எக்ஸாம் நோட் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணு இதுக்கு அடுத்து இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுனா ஃபர்ஸ்ட் இதுதான் முல்லட்டோஸ் ஸ்கின் கலர் தான் சார். கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். கொரலா லென்த் ஆஃப் தட் நிக்டோன் இது. ஆಮೇಲೆ கோட் கலர் ஆஃப் த கேட்டில்ஸ், கோட் கலர். ஆಮೇಲೆ ஹைட், ஹியூமன் ஹைட் ஆல்சோ மல்டிபிள் ஃபேக்டர் தான். ஏன்னா ஒரு ஃபேக்டர் மட்டும் ஹைட் சொல்ல முடியாதுல்ல. ஈவன் தட் இட் இன்க்ளூட்ஸ் த டயட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்,
ஜெனட்டிக் ஜீன் ஹெரிடிட்ரி, அவங்களோட ஹெரிடிட்ரி எல்லாமே, அதாவது ஒரு ஜீன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது சார் அந்த பண்பை, பல ஜீன்கள் கண்ட்ரோல் பண்றதா பாலிஜெனிக்னு சொல்றோம். சரியா? ரைட். அது மாதிரி மீதி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஹெரிட்டபிலிட்டி அண்ட் தென் மெஷர்மெண்ட் இதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க சார். ஹெரிட்டபிள் அண்ட் மெஷர்மெண்ட்னா எப்படி சார் இதை மெஷர் பண்றாங்க? இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ்ல ரிலேட்டட் தான் the heredity, the proportion of that observe the different and traitsனா அந்த இண்டிவிஜுவல் வந்து பாப்புலேஷன்ஸ் due to the genetic difference. அப்ப ஃபேக்டர், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் will be involved இந்த மெஷர்மெண்ட்ல வந்து அந்த ஹெரிடிபிலிட்டில ஜெனடிக்ஸ் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம், என்வால்மெண்ட் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம், ரேண்டம் சேஞ்சஸ். சரியா? ஸோ ஆல் வில் பி கான்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த இண்டிவிஜுவல் அண்ட் த பினோடைப்ஸ். பினோடைப் ஒரு இண்டிவிஜுவலை இது ஃபுல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணும். அதை வந்து பினோடைபிக்கலி இட் வில் பி expressed into that. அது தெரிஞ்சுக்கோங்க. To analyze and the different genetic and non-genetic factor, totally the phenotypic variation of the population. So the important concept of the quantitative genetics. அப்ப இது வந்து எப்படி இருக்கு? அத பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்னு சொல்றோம். ஜெனரலி the heritability of the proportion numerical value, இது மட்டும் நான் வச்சுக்கோங்க சார், கேட்க வாய்ப்பு இருக்கு. 0.0 to 1.0 கேட்கலாம் கொஸ்டின். ஏன்னா இது ஹெரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட், இட்ஸ் மெஷர்மெண்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல கொடுத்தவாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஒரு ஹெரிடிபிலிட்டி பாப்புலேஷன் அந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து எந்த ரேஞ்ச் டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும்? 0.0 to அது 0 to சிம்பிளா சொன்னா இல்லைன்னு 0 கூட 0.0 to 1 அந்த மாதிரி. ஸோ 5 இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் த ஹெரிடிட்டி அண்ட் என்வாரன்மெண்ட். அதில் மெயினா வந்து அப்ஸ்ட்ராக்ட் த கான்செப்ட், பாப்புலேஷன் கான்செப்ட், என்வாரன்மெண்ட் ஃபேக்டர், ஜீனோடைப்ஸ், அது மாதிரி நம்ம தெராப்டிக்கல் இதெல்லாம் வந்து அதுல ஃபேக்டரா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கேட்க மாட்டேன் சார். ஹெரிடிட்டி மெஷர்மெண்ட் பார்த்தும் போது the relative contribution of the genetic and non-genetic difference, the phenotypical variation எப்படி இருக்குது அதை பத்தி இதுல இது கூட கேட்கலாம். 2 methods were using that heredity measure. இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். அதாவது ஹெரிடிபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணக்கூடிய 2 மெத்தட் என்ன? ஸ்டாட் வருது பாருங்க, ரெக்ரெஷன், கார்லேஷன், அனோவா கேட்க வாய்ப்பு இருக்கு சார். கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் இது. சரியா? வேற ஒண்ணு இங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நானும் மேக்ஸிமம் புக்கை ரெஃபர் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இதுல இந்த இது பார்த்துக்கோங்க, என்ன மெத்தட் பார்த்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை, பெருசா இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஒன்றும் பார்த்தீங்களா, QTL மேப்பிங் இது அடுத்தது. இது ஸ்பெசிஃபிக்கா சொன்ன மாதிரி இது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிடுவோம். QTL மேப்பிங் ஒரு நிமிஷம். எஸ், இது ஆக்சுவலா ஸ்டெப்ஸ். வாட் இஸ் மீன் பை QTL? இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எக்ஸ்பாண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. குவான்டிடேட்டிவ் ட்ரேட்ஸ் லோக்கஸ், இதுதான் அதோடைய மீனிங். சரியா? QTL மேப்பிங் the process, அதாவது என்ன சொன்னா, locating the gene with that effect of that quantitative traits using the molecular marker. அதுதான் நம்ம சொல்றோம். ஒரு பர்டிகுலர் லோக்கஸ்ல the gene chromosome range the quantitative traits எப்படி இருக்கு. It must be the polymorphic. இதுல இருக்கிறது மட்டும் ரீட் பண்ணுங்க, வேற ஒன்றும் பெருசாலாம் இதுல கொஸ்டின் வராது. சும்மா டைட்டிலா இருக்கும், அவ்வளவுதான். என்ன வாட் இஸ் மீன் QTL? சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் காமிச்சேன், அது இதை விட நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். எஸ், the mapping. What is mapping? இந்த QTL mapping அப்படின்னு சொல்லக்கூடியது இது. The process of the constructed linkage map, the constructed QTL to analyze that, identify the genetic regions associated with the other QTL mapping சொல்றோம். To identify the location of the complex state. இது எல்லாமே மெட்டீரியல் இருக்கு. It used the DNA marking. இதுதான் கொஸ்டின். சரியா? DNA மார்க் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஐடென்டிஃபைங் த மாலிகுலர் மார்க்கர்ஸ், அதுல நிறைய மார்க்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. சரி, டு இன்வால்வ் தட் டெஸ்டிங் ஆஃப் DNA மார்க். DNA மார்க் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட்ஸ், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? DNA இது எல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். த மேப், யூ ஆர் யூசிங் தட் DNA மேப் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஜீன் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பார்க்கறது, ஜீனம் பார்க்கறது. சரியா? ஸோ கோசெக்ரிகேஷன் அண்ட் த டைட்டில் இன் தி லிங்க், இதுவும் எதை மூலம்னா அனோவா மூலம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அனோவா. சரியா? அதோடைய மேப் ஸ்ட்ராட்டஜி, QTL மேப் ஸ்ட்ராட்டஜியும் அங்க நம்ம சொல்லிக்கோம். இதுக்கு அடுத்த இன்னொரு ஒரு டயக்ராம் காமிச்சது இல்ல, பெடிகிரில ஒண்ணு காமிச்சது இல்ல, QTL அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம். அதுல கூட அந்த அளவுக்கு பெருசா ரொம்ப டீட்டெயிலா கூட இந்த ஸ்டெப்ஸ், the select the target traits to identify that a patient, அதாவது எதை நம்ம செலக்ட் பண்றோம் அதை வச்சு பண்றது. சரியா? ஒன்னொன்னா பண்றது, அடுத்தது ஸ்கிரீன் பண்றது, பாப்புலேஷன் அந்த மெயினா வந்து அதோடைய ட்ரேட்ஸை பார்க்கறதா.
அந்த மேப்பிங் ஜீனோடைப்பிங் மேப்பிங்கா அது ஃபுல்லா லிங்கேஜ் மேப்பிங்ஸ் லிங்கேஜ் டெவலப் பண்ண லிங்கேஜ் மேப்பிங்க்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மேஜர் கண்ட்ரோலிங் த ட்ரேட்ஸ் வேரியேஷன் ஆஃப் தட் அது எந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் சும்மா ஜஸ்ட் போட்டுக்கோங்க. இங்கேயும் கொடுத்துருக்கேன் 71லையும் செப்பரேட். எஸ் சார். QTL க்கு என்ன சார் சொன்னீங்க? குவாண்டிட்டேட்டிவ் ட்ரேட் சார் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, நீங்க பார்க்கவே வேண்டாம், நீங்க எழுதவே வேண்டாம். குவான்டிடேட்டிவ் ட்ரேட் லோக்கஸ் ஓகே பேஜ் நம்பர் 70ல இருக்கும் பாருங்க. 70ல கீழ இருக்கும் சார். கீழ இருக்கு அது எல்லாமே இருக்கு. செலக்ட் த பர்சன் ஃபார் டிஃபரெண்ட் ட்ரேட்ஸ் இந்த நான் சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி அந்த ஜினோடைப் ரிகாம்பினன்ஸ் லைன்ஸ் பீனோடைப் அது எல்லாமே பார்க்கக்கூடியதுதான். அதுல வேற ஒண்ணு இல்ல, ஒரு பெருசா ஒண்ணு வேண்டாம் சார். சரியா? ரைட். QTL பொறுத்தளவு போதும். இதுல வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க, மீனிங் கேட்பாங்க, அந்த ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ரைட். நவ் டேக் த பேஜ் நம்பர் 45 எடுங்க. 45 பேஜ் நம்பர் 45 எடுங்க சார். 45 அதேதான். அங்க சொன்னதுதான். நீங்க அந்த பினோடைபிக் இன்கிரிடியன்ஸ் இங்க மெயினா வந்து எது பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க சார். குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ்ல பாலிஜெனிக் இன்கிரிடியன்ஸ் சொல்லியிருக்கோம். இதுல இந்த ஹெரிடிட்டபிள் மெஷர் இது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருசா ஒன்று வேணாம். ஹெரிடிட்டபிள் இந்த மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு இதுல அந்த 2 மெஷர்மெண்ட் ஹெரிடிட்டபிள் இருக்குல்ல, பிராட் சென்சிட்டிவ் ஹெரிடிட்டபிள், நேரோ சென்சிட்டிவ் ஹெரிடிட்டபிள், அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ த ஹெரிடிட்டபிள் டு மெஷர் த க்ளோஸ் டு 1, that's almost all variation of the population result the variation genotype is nothing from the denver ரொம்ப close to 1 இருக்கு. நான் சொன்னேன் 0 to 1 ன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல்ல 46ல கடைசி லைனையும் மேல உள்ள 2 லைனை மட்டும் பாத்துக்கோங்க போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரியா? திரும்ப ரீட் பண்ற பாருங்க. அந்த அதாவது close to the 1 the almost all variable population result in that variation in that genotype. அதே மாதிரி nothing to 1 இதே இது heritable measure that close to 0 it will be that almost all variation due to that environmental variation. நல்லா கவனிங்க, due to the environmental variation. இது என்ன சொல்றேன், nearly nothing from that environment. இந்த 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். क्वेश्चन கேட்டா எந்த ரேஞ்ச் இருக்கும், 0 to 1 இது क्वेश्चन. 1 வந்து என்வாயன்மெண்ட், எது வந்து என்வாயன்மெண்ட்ல அஃபெக்ட் அந்த வேரியேஷன்ஸ்ல அஃபெக்ட் பண்ணக்கூடியதுன்னா அந்த மாதிரி இது அஃபெக்ட் பண்ணாது. வேற ஒண்ணு ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் போதும் சார். அடுத்த QTL மேப்பிங் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுல இல்லாத விஷயம் இங்க இருக்கு சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்றது மட்டும் படிங்க, எல்லாமே வேண்டாம். ஓகே, இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், குவான்டிடேட்டிவ் ட்ரேட்ஸ் லோக்கை, லோக்கஸ் எப்படி வேணா சொல்லலாம், சிங்குலர் ப்ளூரல். சரியா? ஸோ மல்டிபிள் ஸ்கோர் ஆஃப் தட். இது இந்த பாலிஜின், இது யாரு இந்த பாலிஜெனிக் ட்ரேட்ஸை முத 1949ல மாத்த. நெக்ஸ்ட் இந்த QTL இந்த டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஃபர்ஸ்ட் காயின் த டேர்ம் காயின்ட் பை கோல்ட்மேன் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு சார். ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொன்ன வகை இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. பேஜ் நம்பர் 46ல கீழே. மத்தெல்லாம் ஒண்ணு பெருசா அது ரொம்ப டீட்டெயிலா எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. we are using the எதுக்கு சார் இந்த QTL சொன்னா, மாலிகுலர் மார்க்கிங் ஃபார் தட். இது வந்து மாலிகுலர் மார்க் பண்ணக்கூடிய DNA மாலிகுல்ஸ் வந்து மார்க் பண்ணக்கூடியது. லைஸ் பிட்வீன் தட் மாலிகுலர் மார்க்கிங் த ஜீன் இன்ட்ராக்ட், அந்த ஜீன் வந்து இன்ட்ராக்டா இல்லையா. சரியா? இந்த லிங்கேஜ் டிஸ்பாயிண்ட், இது வந்து லிங்கேஜ் சீக்வன்ஸ் அது எப்படி இருக்கு, அந்த QTL மேப்பிங் வந்து அது க்ளோஸா இருக்கா, ரொம்ப வாய்டா இருக்கா, அதை மாதிரி பாக்குறது தான். சில அப்ஜெக்டிவ் இங்க சொல்லியிருக்கு, அதெல்லாம் சும்மா நீங்க ரைட் பண்ணி பாத்துக்கோங்க. சேலியன் ஃபீச்சர், அதாவது ரெக்யர்மெண்ட் ஆஃப் த QTL மேப்பிங். இதுவும் மெயினா வந்து இதுல என்ன சொல்லணும், இந்த எதுக்காக இது பண்றாங்க இந்த மெத்தடு, இதுவும் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். இந்த சாச்சுரேஷன் த லிங்கேஜ் மேப் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் மார்க்கிங், அது மாதிரி இந்த ஸ்கிரீனிங் அண்ட் மேப்பிங் பாப்புலேஷனுக்கு அந்த மாதிரி மெத்தட் இருக்குதான். சரியா? at the type and the size of that mapping population, இதுவும் the random mapping populationல QTL mapping we are using that linkage and the disequilibrium of that key direction of the QTL marker. அதுக்காக இது டைட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே அங்க சொன்னதுதான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல ஃபார் QTL மேப்பிங்க்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. என்ன சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, சிங்கிள் ஃபேக்டர் அனலைசிஸ் ஆஃப் தட் வேரியேஷன். அதுல அனோவான்னு சொன்னேன், அதுலயே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்றாங்க பாருங்க, SF அனோவா, அனலைஸ் ஆஃப் வேரியன்ஸ் அனோவா. அதுல சிங்கிள் ஃபேக்டர் எஸ்பெஷலி இந்த இங்க வந்து ஐசோசைம் அந்த இதை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. F டெஸ்ட், ஏன்னா அனோவால தான் F டெஸ்ட் வரும். நம்ம ஸ்டாட்ல படிச்சிருப்போம். இட் ப்ரொவைட் தட் எவிடன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மார்க்கர்ஸ். அது மட்டும் பாருங்க போதும், வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். அடுத்த சிம்பிள் இன்டர்வல் மேப்பிங் யாரு சொன்னாங்க, இது அடுத்த மெத்தட். இதுக்கு அடுத்து வேற ஒண்ணு வேணாம் சார், நான் சொன்னது மட்டும் பாருங்க போதும்.
Now, right. Now take the page number 51. 51 எடுங்க. Yes. Next title, mutation. So genetic variation, that is called mutation சொல்றது. Mutationல ஒரு question வரும் சார். Mutation பொறுத்தளவு ஒரு question confirm. சரியா? ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் பெருசா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மியூட்டேஷன்ல எந்தெந்த இடத்துல எப்படி கொஸ்டின் ஏற்கனவே லைட்டா நான் ஓல்டு சிலபஸ்ல மியூட்டேஷன் பத்தி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் மீன் மியூட்டேஷன், அது என்ன மீனிங் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். ஒரு நிமிஷம். எஸ், மியூட்டேஷன். மியூட்டேஷன் நம்ம சடன் சேஞ்சஸ் வில் பி அக்கர்ஸ், தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன். திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் திடீர் மாற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சரியா? மியூட்டேஷன் சொன்னோம்னு நமக்கு ஞாபகம் வருவது யாருன்னா ஈகோ டியூரிஸ். அடுத்த ஞாபகம் வரக்கூடிய பிளான்ட் என்னன்னா ஈனோத்திரா லமார்க்கியானா. அதாவது ஈகோ டியூரிஸ் வந்து ஈனோத்திரா, அதாவது ஈவினிங் பிரிம்ரோஸ்ன்னு சொல்லுவோம். அத ஈனோத்திரா லமார்க்கியானால ஒரு ஏதோ அவரு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அதுல சில மாற்றங்கள் பார்த்திருக்காரு. அந்த பிளான்ட்ல சில மாற்றம், நார்மல் பிளான்ட்டுக்கும் சில மியூட்டேட்டான சில பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திருக்காரு. என்னடா திடீர்னு ஏதோ மாற்றம் வந்திருக்கே, என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தாரு. திடீர் மாற்றம்னு பேர் வச்சுட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சார் சரியா? அப்ப இது ஈனோத்திரா லமார்க்கியானால அதை இதை கண்டுபிடிக்கணும், மியூட்டேஷனும் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சிடென்டா அவர் பார்த்ததுதான். பர்டிகுலர் பிளேஸ்ல ஜீன்ல அந்த மியூட்டேஷன் நடந்தா அதுக்கு பேர் தான் பாயிண்ட் மியூட்டேஷன் ஆர் ஜீன் மியூட்டேஷன் சொல்றோம். எங்க சார் மியூட்டேஷன்? டிஎன்ஏல தான் மியூட்டேஷன் நடக்கும். ஞாபகம், பர்டிகுலர் பாயிண்ட்ல நடந்தா பாயிண்ட் மியூட்டேஷன் ஆர் ஜீன் மியூட்டேஷன். ரைட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் இல்ல ரொம்ப ஈஸி. டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஸ்பான்டேனியஸ் அண்ட் இன்டியூஸ்டு மியூட்டேஷன். சார் அது என்ன சார் ஸ்பான்டேனியஸ்னா? அதாவது நம்மள அறியாமலேயே மியூட்டேஷன் நடந்தால் அதான் ஸ்பான்டேனியேஷன். நம்ம அறியாம எப்படி சார் நடக்கும்? இப்ப நம்ம பாடியில செல்லுல ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ், ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும்போது அந்த மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன். கரெக்டா அந்த சாக் ஆஃப் ரூல் படி என்ன செய்யணும்? மேட்ச் ஆகணும். ஸோ அப்ப இது வந்து நம்மளா கிடையாது, நம்ம அறியாமே நடக்கக்கூடியது. இதெல்லாம் மியூட்டேஷன். இதான் மியூட்டேஷன் இஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். இது ஏற்கனவே நான் எவல்யூஷன் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். ஸோ இட் இன்ஃப்ளூன்ஸ் தட் ஆர்டிஃபிஷியல். வேற இது வந்து நார்மலா அப்படி திடீர்னு நம்ம அறியாமையே நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ். தானா நடக்கிறது. நம்ம ரிப்ளிகேஷன் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், ப்ரூஃப் ரீடிங் இப்படி பார்க்கணும், நம்ம ஏதாவது நம்ம கண்ட்ரோல் இருக்கானோ எல்லாமே அதுல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனாதான் ஸ்பான்டேனியஸ். இன்டியூஸ்னு என்ன சார்? That influence that artificial factor, that is called chemical and physical factor. It will be influenced, that is called induced mutation. Induced mutation சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் ஒரு யாருன்னா முல்லர். மறந்துடாதீங்க, நிறைய எக்ஸாம்பிளா கேட்ட கொஸ்டின். மியூட்டேஷன் சொன்னோன்னே நம்மளுக்கு ஒன்லி ஈகோ டியூரிஸ் ஞாபகம் வந்துருவாரு. பட் கேட்ட கொஸ்டின் என்ன இருக்கும் தெரியுமா? மியூட்டேஷன் இருக்காது, இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் இருக்கும். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலம் அதில் அனலைஸ் பண்ணிப்போம். இன்டியூஸ்ட் மியூட்டேஷன் முல்லர், மறந்துடாதீங்க. நிறைய அவர் வந்து ட்ரோசோஃபிலா மெலனோகாசல நிறைய ஆராய்ச்சி பண்ணார். சரி, அடுத்தது ஜெர்மினல் அண்ட் சொமாட்டிக் மியூட்டேஷன். இது என்ன சார்? அதுலயே மீனிங் இருக்கு. செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல, ஜெர்மினல் செல்ஸ்ல, ஸ்பாம், எக், அதுல வந்து மியூட்டேஷன் நடந்தா ஜெர்மினல். சொமாட்டிக்னா பாடி செல்ஸ்ல நடந்தா அது பேரு சொமாட்டிக்னு சொல்றோம். சரியா? மியூட்டேஷன் பேஸ்ட் ஆன் தட், அதுல மெயினா வந்து இந்த பேஸ் பேர்ல மாறுறது, சேஞ்ச், அல்ட்ரேஷன். கரெக்டா அந்த சீக்வன்சிங். மியூட்டேஷன் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த சீக்வன்சி மாறினாலே மியூட்டேஷன் சார், வேற ஒன்றும் கிடையாது. பேஸ் பேர் வேற ஆல்டர் தட். சரியா சார்? இதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிறைய எக்ஸாம் சொல்றேன் பாருங்க, ஒண்ணு நான் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டேன். ஆல்ட்ரேஷன் ஜீன் லெவல்ல மாற்றம் ஏற்பட்டால் அது பேரு ஆல்ட்ரேஷன் சொன்னோம். அதுக்கடுத்து இதுல பேஸ் சப்ஸ்டிடியூஷன், இதுலதான் சார் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் இந்த ஏரியால தான் கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? இதை ஹாட் ஸ்பாட்னு சொல்லலாம். இதுல நம்ம இந்த வேர்டு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு தெரியுமா? பர்டிகுலரா ஜீன் மியூட்டேஷன்ல இல்ல நிறைய டைப் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்ல சொல்லுவோம். ஹீமோகுளோபின்ல சிக்கிள் செல் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஹீமோகுளோபின்ல ஆல்பா செயின் அண்ட் பீட்டா செயின் ஏற்கனவே நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்திருக்கோம். 2 செயின் இருக்கும். சரியா? ஆல்பா செயின் இருக்கும், பீட்டா செயின்ஸ் இருக்கும். அதுல வந்து ஹீமோகுளோபின்ல இது வந்து ஏ செயின் சொல்லுவோம், சில நேரம் பி செயின் சொல்லலாம், ஆல்பா செயின், பீட்டா செயின் சொல்றோம் ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர்ல. அப்ப டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல ஒவ்வொன்றும் ஆல்பா செயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, டிசைட் பண்ண, சிந்தேஸ் பண்ணக்கூடியது ஒரு ஜீன். சரியா? பீட்டா செயினை சிந்தேஸ் பண்றது ஒரு ஜீனா தான் இருக்கும். As a result of the transition,
அதாவது 6th பிளேஸ் ஆஃப் தட் பீட்டா செயின். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் ஹீமோகுளோபின்ல வந்து நார்மல் ஆல்பா செயின் பீட்டா செயின் இருக்கும். இதே சிக்கிள் செல் பர்சன் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த பீட்டா செயின்ல 6th பிளேஸ், 6வது வச்சுக்கோங்க. 6வதுல வந்து வேலைன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன இருக்கணும், உங்களுக்கு என்ன குளுட்டாமிக் ஆசிட் இருக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். இது நான் ரொம்ப டீட்டெயிலா ஜெனடிக்ஸ்ல நடத்திருப்பேன். இங்க கூட ரொம்ப டீட்டெயில் இல்ல. சரியா? Instead of the glutamic acid, that person having valine, that is called sickle cell anemic person. இது ஒரு கொஸ்டின். அடுத்த எத்தனாவது குரோமோசோம்ஸ்? சரியா? 6th பிளேஸ். அதுக்கடுத்து என்ன செயின்? பீட்டா. இதெல்லாம் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிள் செல் அனிமியால. ரைட். அதுக்கடுத்து இது வந்து இது என்ன மீனிங்னா, கரெக்டா இப்ப instead of the glutamic acid, that person it மாறி இருக்கு. என்னது? வேலைன் இருக்குது. That's a mismatch. மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதே சைலண்ட் மியூட்டேஷன் இருக்கு. இது எப்படின்னா பெருசா ஒண்ணு மாற்றம் இருக்காது, பட் அதோட அஃபெக்ட் சைலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்சென்ஸ் மியூட்டேஷன். இது வந்து டெர்மினேஷன் கோடான்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா நான்சென்ஸ் மியூட்டேஷன் சொல்றோம். சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் சப்ஸ்டிடியூஷன்ல 2 டைப் இருக்கு சார். இதுல தான் சார் கொஸ்டின் கேட்காங்க. ஒன்னு வந்து டிரான்சிஷன், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வர்சன். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சார். கண்டிப்பா கேட்பாங்க. இது தவறா எழுதிடாதீங்க. நான் போன ஓல்டு சிலபஸ்ல இது இல்லாட்டாலும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வாட் இஸ் மீன் பை டிரான்சிஷன், வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்வர்சன். ஏன்னா கொஞ்சம் மாறினாலும் ஆன்சர் மாறிடும். இந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரலாம். நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது என்ன சார் டிரான்சிஷன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். எப்பவுமே அடினைன் தைமினோட இணையும், குவானைன் சைட்டோசினோட இணையும். இதான் சாக் ஆஃப் ரூல். இது மாறவே மாறாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். பட் இந்த கேஸ் ஆஃப் தட் டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்சன்ல இது மாறினாவே தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன் சொல்றோம். ஸோ அப்ப இதுல வந்து பியூரின் அப்படின்னு சொல்றது எது? அடினைன், குவானைன், பியூரின். பைரிமிடின் சொல்றது என்னது? சைட்டோசின், தைமின். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாட் இஸ் மீன் பை டிரான்சிஷன்? The purine is replaced by another purine. அப்படி என்ன மீனிங்? adenine is replaced by guanine, guanine is replaced by adenine. Pyrimidine replaced by another pyrimidine. அப்ப cytosine is replaced by thymine, thymine is replaced by cytosine. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் தான் டிரான்சிஷன். சரியா? Purine is replaced by another purine, pyrimidine is replaced by another pyrimidine. But transversion, அப்படின்னா purine is replaced by pyrimidine, pyrimidine replaced by purine. Very important question. நான் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு பார்த்தா டிரான்ஸ்வர்சன். அப்ப பியூரின் ரீப்ளேஸ்னா இப்ப அடினைன் இருக்கிற இடத்துல அடினைனுக்கு பதில் மேபி பைரிமிடின் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். எது? சைட்டோசினோ, தைமினோ. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணா இதுக்கு பேர் தான், இந்த மியூட்டேஷன் பேரு டிரான்ஸ்வர்சன். பியூரின்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணா டிரான்சிஷன், பைரிமினுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணா டிரான்சிஷன். ரொம்ப முக்கியம் சார். இந்த 2 வேர்டு மறந்துடாதீங்க. ரொம்ப கண்டிப்பா கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். மத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். அடுத்து இன்சிஷன், டெலிஷன். இதெல்லாம் ஒரு டயக்ராம் இருந்துச்சு. ஒரு நிமிஷம். தட்ல டெலிஷன், இன்சிஷன், தட்ல இல்ல சப்ஸ்டிடியூட் டிஎன்ஏ லெவல்ல நடக்கக்கூடிய இதெல்லாம். தட்ல ஃபர்ஸ்ட் சொன்னதா என்னது? சப்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டேன்னா டிஎன்ஏ லெவல் நடக்குது. அடுத்தது டெலிஷன், அடுத்தது இன்சிஷன். இன்சிஷன் வந்து பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைடு வந்து அதுல இன்சிட் ஆகிறது சார். அதான் இன்சிஷன் சொல்றோம். சரியா? இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 2 இது சப்ஸ்டிடியூஷன்ல இருந்து கொஸ்டின் வரலாம். பாத்துக்கோங்க. டெலிஷன், அடிஷன், சாரி இன்வர்ஷன், அடிஷன். இதை ஃபுல்லா நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி நடந்தா என்ன ஜெனடிக் டிசீஸ் வரும் மியூட்டேஷனால. இதுதான் கொஸ்டின். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். இன்சிஷன் மியூட்டேஷனால பீட்டா தலாசிமியா, டெலிஷன்னால என்ன வரும்? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சோ இதுதான் எக்ஸாம்பிள். சரியா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், இதை இன்சிஷன் ஆர் டெலிஷன். அப்படியே டோட்டலா த காம்ப்ளிமெண்டரி ஆல்டர்னேஷன் ஆஃப் த அமினோ ஆசிட், இதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அதுமாதிரி அதர் கேட்டகரி மியூட்டேஷன் பாருங்க. மியூட்டேஷன் டு அஃபெக்ட் தட் மார்பாலஜிக்கல் ட்ரேட்ஸ். சரியா? சிலது மார்பாலஜிக்கல் ட்ரேட்ஸ் நடக்கக்கூடியது. அது மியூட்டேஷன். இது இந்த நியூட்ரிஷன் பயோகெமிக்கல் வேரியேஷனால பினோடைப்ல நடக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள்? சிக்கிள் செல் அனிமியா, ஹீமோஃபிலியா, அதெல்லாம்
பாக்டீரியா ஃபங்கைனால் நடக்கூடியது. பிஹேவியர்னால நடக்குமா சில மியூட்டேஷன். இந்த சர்க்கேடியன் ரிதம் சொல்றோம் பாத்தீங்களா, மேட்சிங் பிஹேவியர், அதனால சில மியூட்டேஷன் நடக்குமா. லீத்தல் மியூட்டேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். லீத்தல் மியூட்டேஷன் சொன்னாவே என்ன மீனிங்னா, ஒரு ஜீன் வந்து அந்த அந்த அனிமலுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் மஸ்ட், அது இல்லைன்னா கண்டிப்பா தே won't survive. So essential for survive for that organism, particular gene. So that gene will be mutated. It leads to the lethal mutation. அந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்தனாவே ஸோ அப்போ பயோகெமிக்கல் டிசார்டர் வரும் ஹியூமன் பீயிங்ல. அந்த இதுதான் ஜீன். அப்போ அந்த கன்ஃபார்மா அந்த பர்சன் லீட் டு த டெத்து. அதான் லீத்தல் சொல்றோம், இறந்துருவாங்க. நிறைய அந்த ஹண்டிங்டன் கொரியா எக்ஸாம்பிள்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். அதுல ரிசெசிவ் லீத்தல் வந்து டாக்ஸான் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அது மாதிரி டாமினன்ட் தான் ஹண்டிங்டன் கொரியா, ஹண்டிங்டன் டிசீஸ். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா டாமினன்ட்னால நம்மளுக்கு டிசீஸ் வருமானு யோசிப்போம், ஆனா இதுல டாமினன்ட் லீத்தல் மியூட்டேஷன்ல வரக்கூடியது. பேஜ் நம்பர் 53 டாப்ல இருக்கும் பாருங்க. கண்டிஷன் ஃபார் லீத்தல் மியூட்டேஷன். லீத்தல்னா நான் ஏற்கனவே சொன்ன வேரியபிள் நிறைய கண்டிஷன் இருக்கும், இதெல்லாம் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. ஆக்சோட்ரோபிக் மியூட்டேஷன்ல வரக்கூடியது. அது மாதிரி டெம்பரேச்சர் மூலம், டெம்பரேச்சர் ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணா கூட இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான் சார். சிலது வந்து எசென்சியல் ஃபார் மெட்டபாலிஸ்ல அந்த சில அமினோ ஆசிட்ஸ் மட்டும் விட்டமின்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கும் மெட்டபாலிசம்ல, அது மாதிரி. சப்ரஸர் சென்சிட்டிவ் மியூட்டேஷன்னா இது வந்து செகண்ட் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ல இருக்கு, இது ஒரு அடுத்த கேட்டகரி. ரைட், அடுத்த மியூட்டேஷன் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் லெவல்ல. ஏன்னா ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த வேலை நடக்கலனாவே மியூட்டேஷன், அதான் ஃபங்க்ஷன், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த நாள் டோட்டலா அந்த ஃபங்க்ஷனே நடக்காது அந்த மியூட்டேஷன் மூலம். அப்போ அதுவும் டேஞ்சர் தான். லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் லீட்ஸ் டு தட் மியூட்டேஷன், the allele it will be act as a dominant. I mean the gain of function, loss of function மாதிரி சில gain of functions இருக்கு. gain of functionsல நியூமரிக் மியூட்டேஷன்ஸ்ல இருக்கு. இது சும்மா டைட்டில் மட்டும் பாருங்க, பெருசா ஒண்ணுங்கடா. அடுத்த காஸ் ஆஃப் மியூட்டேஷன், காரணம், தட் ஏஜென்ட். நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் இருக்கு, இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இருக்கு. இன்டியூஸ்டு மியூட்டேஷன் தான் மியூட்டாஜன் சொல்லுவோம், சரியா. ஸோ இதுல ஸ்பான்டேனியஸ்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிஸ்மேட்ச், டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ஆகிறது. ரிப்ளிகேஷன் நடக்கும்போது கரெக்டா அந்த சீக்வன்ஸ் வந்து மேட்ச் ஆகணும், சரியா. இல்ல டாட்டோமர்னு சொல்லக்கூடியது, அதுல அந்த கீட்டோ அண்ட் எனோல் அது கரெக்டா மேட்ச் ஆகணும் சார். நான் சொல்றேன், ரிப்ளிகேஷன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எது எதோட மேட்ச் ஆகணுமோ அது கரெக்டா மேட்ச் ஆகணும், அதாவது பெஸ்ட் பேர் ரூல் படி மேட்ச் ஆகணும். சப்போஸ் மிஸ்மேட்ச் வில் பி ரிசல்ட், டாட்டோமரிக் ஷிஃப்ட் வில் பி டேக்ஸ் பிளேஸ். இது வந்து நம்ம கண்ட்ரோலே கிடையாது. டாட்டோமரிக் ஷிஃப்ட்னாவே மைண்ட்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? இது வந்து நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ்ல நடக்கக்கூடிய, ரிப்ளிகேஷன்ல நடக்கக்கூடிய எரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இததான் பயங்கரமா டயக்ராம்லாம் போட்டு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சார், சரியா. ஒவ்வொன்றையும் ரொம்ப டீட்டெயிலா அந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது நான் ஒவ்வொன்றா சொல்றேன், ஒரு நிமிஷம். இதுல பேஜ் நம்பர் 54ல அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும், சரியா. இதுல வந்து நார்மல் பேஸ் பேரிங். இப்ப நார்மல் பேஸ் பேரிங் வந்து எதோட இணைன்னு நான் சொல்லிட்டேன், அடினைன், தைமின், குவானின், சைட்டோசின். அப்படி இல்லாம மிஸ்மேட்ச், அதை சொல்றது தான் பயங்கரமா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட்டோசின், தைமின், அதே மாதிரி இங்க அடினைன், குவானைன் மிஸ்மேட்சிங், இதுக்கு பேர் தான் டாட்டோமரிக் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடியது, சரியா. ஸோ இதுல டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல எரர் நடந்தாலே டாட்டோமரிக், இது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப போட்டு டீட்டெயில் வேணாம். ரிப்ளிகேஷன்ல எரர் நடந்தாவே தட்ஸ் அ டாட்டோமரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ த டைப் ஆஃப் த மிஸ்மேட்ச், தட் இஸ் அ வாபல், த எரர் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். நம்ம இந்த வாபல் ஹைபாத்திசிஸ்னு ஒன்று படித்தோம் செல் பயாலஜில. அந்த 3வது கோடான் மட்டும் கரெக்டா இருக்கணும், அது மாறினாலே எல்லாமே முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாபல் மிஸ்மேட்ச்னா மிஸ்பேரிங், இந்த தைமின் குவானைன் வாபல், இது வந்து சைட்டோசின் அடினைன் பொட்டன்ஷியல் வாபல். எது எதோட இணையணுமோ அதோட இணையாம கொஞ்சம் மாறி இணைஞ்சிருக்கும். அது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 55ல அந்த டயக்ராம்ல காமிக்கலாம். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வந்து பேரண்ட் டிஎன்ஏ கொடுத்துருப்பாங்க. பி டயக்ராம்ல பேஜ் நம்பர் 55ல பி டயக்ராம்ல பாருங்க. பி டயக்ராம்ல இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், நல்லா கவனிங்க. இந்த பிக்சரை இப்படி பிக்சர் இருக்கும். இந்த ஏரியா மட்டும் பாருங்க, இந்த ஏரியா, இதுல இந்த ஏரியா மட்டும் பாருங்க, கரெக்டா அந்த சாக் ஆஃப் ரூல் படி மேட்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. மேட்ச் ஆயிருக்காது. அந்த குவானைன் தைமினோட மேட்ச் ஆயிருக்கும். சைட்டோசின் இருக்கும், சைட்டோசின் குவானைன் இருக்கும், குவானைன் சைட்டோசின், அதுதான் மிஸ்மேட்ச். There are enol tautomeric form of that guanine. கரெக்டா அதோட மேட்ச் ஆகல, சாக் ஆஃப் ரூல்.
இதுதான் மியூட்டேஷன் டாட்டாமர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஃபுல்லா பயங்கரமான அந்த பென்சின் ட்ரிங்க்லாம் போட்டவா பயந்துட வேண்டாம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸ்பான்டேனியஸ் சொல்லும்போது இந்த கரெக்டா அந்த மாதிரி நிறைய மெத்தட் மூலம் ரிமூவல் ஆஃப் த பியூரின் பேஸ் இட்ஸ் இன் த பொசிஷன். சப்போஸ் எது எங்க இருக்கணுமோ அதை இல்லாம ஏதாவது ஒன்று ரிமூவ் ஆகுது. டீப் பியூரினேஷன். ரிமூவல்னாவே அது என்ன சொன்ன டீப் பியூரினேஷன் சொல்லுது. பியூரினை ரிமூவ் பண்றது. டி அமினேஷன் இதுல வந்து சைட்டோசின் இது வந்து யுராசில் இருக்கிற இட வேண்டிய இடத்துல இருக்கும், இல்லைன்னா அது அந்த பிரச்சனை வரும். சரியா? டி அமினேஷன் அமினோ அந்த எது எங்க இணையணுமோ அங்க இணையாம இருந்தா இந்த பிரச்சனை வரும். அது ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். இது வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னா இதுவும் ஸ்பான்டேனியஸில் நடக்கக்கூடியதுதான். சரியா? இல்ல அல்கட்டோன் ஒண்ணு இருக்குது. அடிஷனல் இந்த அல்கலைன் எது எங்க இணையணுமோ அதை எங்க இல்லைன்னா மிஸ்மேட்ச். இது எல்லாமே எதை சொல்றோம்னா மிஸ்மேட்ச். ஆனா இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. எல்லாமே டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல ஸ்பான்டேனியஸா நடக்கிறவாக அது பேர் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓனா நம்ம வித்அவுட் அவர் கண்ட்ரோல். இதே இன்டியூஸ்டு மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றது த்ரூ தட் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட். மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் கெமிக்கல் ஏஜென்ட் அண்ட் பிசிக்கல் ஏஜென்ட். சரியா? ஈவன் பயாலஜிக்கல் ஏஜென்ட் கூட இருக்கு, அது கூட நீங்க சொல்லல. பாக்டீரியா, வைரஸ் அது. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. கெமிக்கல் ஏஜென்ட்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சிஎஸ்ஆர்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க கெமிக்கல் ஏஜென்ட். பிசிக்கல் ஏஜென்ட் கேட்கலாம். டிஓலயே இந்த கொஸ்டின் வந்து பிசிக்கல் ஏஜென்ட். சரியா? நான் நடத்தும் போதே ஓல்டு சிலபஸ்ல இதை சொல்லியிருப்பேன். ஐ திங்க் எவல்யூஷன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் ஏஜென்ட் தான் வந்து நம்மளால இருக்கலாம், ஹியூமன் மேட்ல இருக்கலாம். பிசிக்கல் கெமிக்கல் ஏஜென்ட் ரேடியேஷன் தான். கெமிக்கல் ஏஜென்ட் பொறுத்தளவு தட் ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மியூட்டேஷன், தட் ஏஜென்ட் வி ஆர் கால்ட் அஸ் எ மியூட்டாஜன் ஆர் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட். இல்ல பேஸ் அனலாக். இது என்ன சார் பேஸ் அனலாக்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா? பேஸ் அனலாக் அதாவது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி டூப்ளிகேட் மாதிரி. இந்த லாக் அண்ட் கீ சிஸ்டம் சொல்லுவோம் தெரியுமா? இந்த பியூரின் அண்ட் பைரிமிடின் இட்ஸ் வில் பி டிஎன்ஏ பிளேஸ் ஆகுது. அந்த கரெக்டா அந்த இதுல வந்து 5 புரோமோ யுராசில் இதான் ஆப்ஷனா கொடுப்பாங்க சார். 5BU இப்படியே கேட்டுருவாங்க. 5BU ஃபுல் சென்டென்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. 5 புரோமோ யுராசில். இது ரொம்ப ஒரு டிஃபரெண்டானது, ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் இதான் கேட்கறாங்க. சரியா? ரிசம்பிள் டு த தைமின், இட் பேர் வித் தட். அப்ப எது இப்ப அடினைன் அது கரெக்டா குவானைனோட பேர் பண்ணனா அதுக்கு பதில் கரெக்டா நம்ம எப்படி சொல்றது, அந்த டிஎன்ஏக்கு அந்த தைமின்ல என்ன பேர் பண்ணணுமோ அது பேர் பண்ணாம இந்த 5 புரோமோ யுராசில் வந்து பேர் பண்றது. இவ்வளவுதான், வேற ஒண்ணு நீங்க அனலைஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு எக்ஸாம்பிள் கூட இந்த பேஸ் அனலாக் மியூட்டேஷன்ல என்ன கெமிக்கல், அவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின். 5 புரோமோ யுராசில்ஸ். அதுல ஓகே, அந்த அது சப்ஸ்டிடியூஷன். இந்த நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பேஜ்லயும் கொடுத்திருப்போம். 2 அமினோ பியூரின். இந்த என்ன சார் பயங்கரமான சார்ட்டா இது பென்சின் ட்ரிங்க்லாம் இருக்கே, அதெல்லாம் நீங்க சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். நீங்க ரொம்ப ஒண்ணு இது பண்ண வேண்டாம். மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். எது எதோட இணையணும், மிஸ்மேட்ச் எது மிஸ்மேட்ச் ஆகுது. சாக் ஆஃப் ரூல் படி ஆகலனாவே மிஸ்மேட்ச் அர்த்தம். த கெமிக்கல்ஸ் ஆல்டர் த ஸ்ட்ரக்சர், த பேரிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதான் சார் அந்த கெமிக்கல் வந்து என்ன ஆல்டர் பண்ணிடும், அந்த பேஸ் பேரை மாத்தி விட்டுரும். அதுதான் பிரச்சனை. இப்ப இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். நைட்ரஸ் ஆக்சைடு டிஓல கேட்ட கொஸ்டின் சார். இது கெமிக்கல் ஏஜென்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இதுல ஆக்சிடேட்டிவ் டிஅமினேஷன்ஸ்ல இந்த ப்ராப்ளம் வரும். இது எதை வந்து மாத்தும். அது மாதிரி நைட்ரோசோமோனாஸ், மெத்தில் ஒரு அடுத்து பி பேஜ் நம்பர் 57ல கொடுத்துருக்கல. இதுவும் நீங்க அந்த பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணு இல்ல, பெருசா நம்மளுக்கு ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? டீபியூரினேஷன் இது ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அந்த பியூரின் அதுல பர்டிகுலரா பியூரின் அண்ட் பைரிமிடின்ல அதுல பியூரின்ல சில இது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் கெமிக்கல் ஏஜென்ட். பிசிக்கல் ஏஜென்ட்ல அயனைசிங் ரேடியேஷன்ஸ் தான். இதுவும் நான் ஓல்டு சிலபஸ்ல லைட்டா சொல்லியிருப்பேன், பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஆல்பா பீட்டா பார்ட்டிகல்ஸ், அதாவது யூவி ரேஸ் அயனைசிங் ரேடியேஷன்ல டிஎன்ஏ வந்து எக்ஸ்போஸ் ஆனாவே பிரேக் ஆயிடும். டு பிரேக் தட் ஒன் ஆர் போத் ஸ்டாண்ட்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் த பேஸ் பேர்ஸ், த டிஸ்கன்ட் மியூட்டேஷன். ஒரு பேஸ் பேர் லாஸ் ஆனாலும் சரி, இல்லைன்னா கிராஸ் லிங்க் ஆனாலும் சரி, அதுல ஏதாவது பிரச்சனைனா அது டியூ டு தட் ரேடியேஷன் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அதுல யூவி ரேடியேஷன் ரொம்ப முக்கியம். யூவிஏ, யூவிபி, யூவிஏ, யூவிசி இது மூணுமே வந்து அல்ட்ராவயலட் ரேஸ்னால அல்ட்ராவயலட் ஓவரா நம்ம பாடியில எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தாலே மியூட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். நேச்சுரலாவே இது வந்து எக்ஸ்போஸ் ஆகும். பிசிக்கல் ஏஜென்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது டிடக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன். இது வந்து இது அதே மாதிரி பயாலஜிக்கல் சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக இங்க கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 59ல. ஏன்னா அதுவும் மியூட்டேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் தான், மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்க்கு. சரியா? ரைட். இதுல ட்ரோசோஃபிலால
அந்த மியூட்டேஷன்லாம் எப்படின்னா மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் நம்மளுக்கு எப்படி சார் நம்ம ஹியூமன்ல எக்ஸ்போஸ் பண்ணிலாம் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் பார்க்க மாட்டோம். திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி லோயர் ஆர்கானிசத்துல எக்ஸ்போஸ் பண்ணி தான் அது என்ன சேஞ்சஸ் நடக்கு அப்படின்னு பார்ப்போம். ஞாபகம் ஈவன் இந்த பிளான்ட்ல ஹியூமன் பொறுத்தல பெடிகிரி அனலைஸ் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் நியூமரிக்கல் ஆல்டரேஷன் ஆஃப் குரோமோசோம். இது ரொம்ப டீட்டெயிலா ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்லேயே பார்த்துட்டோம். ஸ்ட்ரக்சரல் நியூமரிக்கல் ஆல்டரேஷன், அதாவது ஒரு குரோமோசோம்ல அமைப்புல மாற்றம் ஏற்பட்டாலோ இல்லைன்னா எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டாலோ தட் இஸ் ஆல்சோ எ டேஞ்சர் தான். சரியா? சோ இதுல வந்து கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் ரொம்ப டீட்டெயில் இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாவே ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா உள்ளது, இது ஃபுல்லா நம்பர் ரிலேட்டடா உள்ளது. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா இதுல வரும் சார். இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம், பார்த்துக்கோங்க. இதுல ரொம்ப சிம்பிள் தான். டெலிஷன், அடிஷன், மேபி இதுல டயக்ராம் கூட கேட்கலாம் சார். டயக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஞாபகம். சோ இது ஆக்சுவலா வந்து ரிமூவல் ஆஃப் தட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். சரியா? அப்ப டெலிஷன் அப்படின்னு சொல்றது a portion of that chromatin இந்த இருக்குல்ல, இது டெலிஷன் வச்சுக்கோங்க. a portion of that பாருங்க, இது ஒரு போர்ஷன். இதுல டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆன இந்த குரோமோசோம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க, இது டெலிஷன். சரியா? இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன மீனிங் பார்த்துக்கோங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்றது மட்டும் படிங்க போதும். டெலிஷனா வாட் இஸ் மீனிங், அதுக்கடுத்து இதனால இந்த மியூட்டேஷன் நடந்ததுனால என்ன டிசீஸ், என்ன ஹெரிடிட்டரி டிசீஸ், என்ன சிண்ட்ரோம் வருது, அவ்வளவுதான் கொஸ்டின். இதுக்கு மேல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரியா? இது நிறைய பாராபாராவா கொடுத்துருப்பேன். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டெலிஷன் அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமா இந்த கேன்சர் ஆஃப் த லியூக்கிமியா, டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ். இதே பாருங்க டெர்மினல் டெலிஷன். டெர்மினல் உங்களுக்கு தெரியும், டிப்பு மட்டும் இந்த டிப்பு மட்டும் டெலிஷன் ஆனா, லாஸ் ஆனா என்ன சிண்ட்ரோம், இதுதான் கொஸ்டின். the telomere will be lost into that. சரியா? கிரேக் சிண்ட்ரோம். நம்ம வந்து குரோமோசோம்ஸ் பார்த்துக்கணும், இதுவும் பார்த்துக்கணும். ரிங் குரோமோசோம்ஸ், இது வந்து குரோமோசோம் ரிங் ஆனா இதெல்லாம் சும்மா லைட்டா ரீட் பண்ணி சிண்ட்ரோம் மட்டும் நடுநடுல வருது பாருங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்செஷன் டெலிஷன், இதனால என்ன சிண்ட்ரோம், இந்த வில் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. இன்னொரு சிண்ட்ரோம் ஏஎஸ், டபிள்யூபிஎஸ், பிடபிள்யூஎஸ், இது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ரொம்ப டீட்டெயிலாம் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. சில மிஸ்லேனியஸ் சிண்ட்ரோம்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் கேட்டகரிஸ். சரியா? ஓகே. இதெல்லாம் அதுல அந்த டைஜார்ஜ் சிண்ட்ரோம், அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஜெனடிக் டிசீஸா, அப்ப இதெல்லாம் நார்மலா வரக்கூடியது, சில மிஸ்லேனியஸ் வரக்கூடியது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் டூப்ளிகேட், இது வந்து டெலிஷன். ஓகே. அடுத்தது டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த போர்ஷனை வந்து அப்படியே இன்னொன்று அப்படியே ரெண்டா அப்படியே டூப்ளிகேட் ஆயிடும் சார். மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொன்ன, என்னென்ன டிசீஸ் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ இதுல சில இது மட்டும் லைட்டா சொல்லியிருக்காங்க. அதுல கேட் ஐ சிண்ட்ரோம் சொல்லு, பார் ஐ ட்ரோசோஃபிலா, அது எக்ஸாம்பிள். சரியா? அதுல மைக்ரோ டூப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு சிண்ட்ரோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும், ரொம்பலாம் ஒன்றும் வேண்டாம். அது சிண்ட்ரோம் மைக்ரோன்னு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் வந்து. அடுத்து டிரான்ஸ்லொகேஷன். டிரான்ஸ்லொகேஷன் 2 டிஃபரெண்ட் குரோமோசோம் எக்ஸ்சேஞ்ச் த செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் டோட்டலா. இப்ப இங்க உள்ள செக்மெண்ட் இங்க போயிடும், இங்க உள்ள செக்மெண்ட், இந்த படத்தை பாருங்க, டோட்டலா எக்ஸ்சேஞ்ச் நடந்துடும். இதுல நிறைய மீனிங் இருக்கு. ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ். ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன்ஸ். அப்ப இட் அக்கர்ஸ் ஈச் குரோமோசோம்ஸ் நான் சென்ட்ரிக் செக்மெண்ட்ஸ் ஆஃப் எனி குரோமாட்டிட். அப்ப வேற மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, சிண்ட்ரோம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். லியூக்கிமியா. அடுத்தது ரோபோட்டிசம், இது அடுத்த லொகேஷன் டிரான்ஸ்லொகேஷன்ஸ். அந்த லாஸ்ட் பர்டிகுலர் பார்ட் மட்டும், இதுல கூட சிண்ட்ரோம்ஸ் பெருசா கொடுக்கல, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்வர்ஷன், இதுவும் அதே தான். இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். ஓல்டு சிலபஸ்ல இது என்னன்னா, அதுல மீனிங் பாருங்க. இன்வர்ஷன் சொல்றது ஜஸ்ட் அது மட்டும் 2, அதாவது சேம் குரோமோசோம்ல தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி 2 டிஃபரெண்ட் எண்ட். இங்க என்ன சொன்னேன், இந்த குரோமோசோம் போன்னு சொன்னேன். இங்க அப்படி கிடையாது, ஒரே குரோமோசோம்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இதுதான் இன்வர்ஷன். இதுதான் கொஸ்டின். அதாவது மீனிங் தான் கொஸ்டின். மீனிங் எக்ஸாம்பிள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேற ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். சரியா? ரைட். இது ஃபுல்லாவே நார்மலா ஒரு குரோமோசோம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். சரியா? அதுல அடுத்தது வந்து நியூமரிக்கல் ஆபரேஷன்னா, இது என்னன்னா நம்பர்ல இப்ப 46 குரோமோசோம் இருக்குன்னா சார், ஒரு நிமிஷம். ஓகே சாரி. இப்ப நியூமரிக்கல் அப்படின்னா என்னன்னா, நம்பர்ல கூடுனா குறைச்சா. ஆக்சுவலா 46 தான் இருக்கணும். 46 இல்லாம 45ஓ 47ஓ
இதுல செக்ஸ் குரோமோசோம்ல இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டோசோம்ல இருக்கலாம். இது ஃபுல்லாவே நான் ஹியூமன் ஜெனடிக்ஸ் சொல்லி ஓல்டு சிலபஸ்ல பக்காவா சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. போதும், அதே போதும் சார். இது எங்க சார் நடக்கும்? பர்டிகுலர் செக்ஸ் குரோமோசோம் பொறுத்தளவு நான் டிஸ்டன்ஷன் ஆஃப் மியாட்டிக் டிவிஷன். மியாசிஸ் நடக்கும்போது, அந்த கேமிட் ஃபார்மேஷன் போது, மியாசிஸ் நடக்கும்போது சரியா பிரியல்னு வச்சுக்கோமே, இந்த ப்ராப்ளம் வரும். இதுதான் அதுல உள்ள விஷயங்கள். சரியா? அதை பார்த்துக்கோங்க. இதுல ரொம்ப டீட்டெயிலா நான் ஓல்டு சிலபஸ் சொல்லிட்டேன் சார். வாட் இஸ் பிளாய்டி பத்தி ஒரு டைட்டில் போட்டு கொடுத்துருப்பேன் பாருங்க. அதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். நான் இப்பயே சொல்லிட்டேன். ஓல்டு சிலபஸ்ல பிளாய்டி, வாட் இஸ் மீன் பை யூ பிளாய்டி, வாட் இஸ் மீன் பை அன்யூ பிளாய்டி, யூ பிளாய்டில மோனோபிளாய்டி, டிப்ளாய்டி, ட்ரிப்ளாய்டி, டெட்ராபிளாய்டி, அப்படி போயிட்டு பாலிபிளாய்டின்னு சொல்லுவோம். அன்யூ பிளாய்டில ஹைப்பர் பிளாய்டி, ஹைப்போபிளாய்டி. ஹைப்பர் பிளாய்டினா நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரைசோமி, டெட்ராசோமி. அதே இது ஹைப்போபிளாய்டினா மோனோசோமி, நல்லிசோமி, 2n-1, 2n-2. இது எல்லாமே கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இதுல மெயினா அந்த பேசிக்கா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிசீஸை கொடுத்துட்டு இங்க என்ன நடந்தது? இப்ப டர்னர் சிண்ட்ரோம் அது வந்து 45 குரோமோசோம்ஸ் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 46. சரியா? அப்ப இங்க 21st குரோமோசோம்ல இங்க என்ன நடக்கும்? ஒரு அப்ப 2n-1 இதான் ஆப்ஷன் கேட்பாங்க. ட்ரைசோமி 21 ட்ரைசோமி. சாரி, மார்க் சொல்லிட்டேன் நானு. இங்க ட்ரைசோமி இது வராது. 2n+1 ஏன்னா ஒரு குரோமோசோம் கூடும். சரியா? ட்ரைசோம் 21 குரோமோசோம்ல ஒன் மோர் குரோமோசோம் will be added same like that. இது 18th குரோமோசோம் same like that 13th. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். இந்த கிளைன்ஃபெல்டர் சொல்றத மாத்தி சொல்லிட்டேன் நான். இது கிளைன்ஃபெல்டர் டர்னர் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து என்னன்னா இப்போ இது வந்து 2 பாருங்க, ஒரு குரோமோசோம் ஆட் ஆயிருக்கு. அப்ப 2n+1. அப்ப 46க்கு பதில் உங்களுக்கு 47 குரோமோசோம் இருக்கும். டர்னருக்கு எப்படின்னா 2n-1. 46க்கு பதில் இவங்க 45 தான் இருக்கும். இதை பத்தின டீட்டெயில் ஃபுல்லா அங்க கொடுத்துருக்கேன் சார். நீங்க ஒவ்வொரு சிண்ட்ரோம், அந்த சிண்ட்ரோம் என்னது அது ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி ஓல்டு சிலபஸ்லயும் நான் ரொம்ப டீட்டெயிலாவே இதை கொடுத்துருக்கேன். சரியா? ரைட். நவ் டேக் பேஜ் நம்பர் 71 எடுங்க. 71 ஒரு நிமிஷம். யா 71. ரைட். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இது எது பொறுத்தளவு நான் குவான்டிட்டிவ் ஜெனடிக்ஸ்ல அதுல ஃபுல்லாவே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து இதுல நம்ம சிலபஸ்ல ஓல்டு சிலபஸ்ல பாப்புலேஷன் ஜெனரல் அதுல ஒரே ஒரு டாபிக் பார்க்குறோம், ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் அண்ட் அனிமல் பிரீடிங். அனிமல் பிரீடிங் ரீகாம்பினேஷனும் ஜெனடிக்ஸ்ல ஜெனடிக்ஸ் விட ஈவன் செல் பயாலஜிலையும் ரீகாம்பினேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஜெனடிக்ஸ் சொல்லியிருப்பேன், அனிமல் பிரீடிங்கும் சொல்லியிருப்பேன். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அடுத்த ஃபைனல் டைட்டில் வந்து பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ். ஹார்டிவின்பெர்க்லாம் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் சார். அதுல எவல்யூஷன்லயும் சொல்லியிருப்பேன், ஜெனடிக்ஸ்லயும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா நான் இங்க நடத்த போறதே கிடையாது. சரியா? ஹார்டிவின்பெர்க்லாம் பொறுத்தளவு. ஸோ நீங்க அந்த ஏரியாவும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஹார்டிவின்பெர்க்கும் பார்த்துக்கோங்க. சரியா? இதுல வேற என்ன குரோமோசோம்ஸ்? இது வந்து ஹோமோலாகஸ் குரோமோஸ் கிராசிங் ஓவர் ரீஜாயினிங். இது ஹோமோலாகஸ் குரோமோசோம் வச்சு சொல்றோம். இதுல ஒரு நிமிஷம். இந்த அதே பிக்சர் தான். இப்ப டெலிஷன்னா ஒரு பர்டிகுலர் இந்த சி மட்டும் பாருங்க, இதுல டெலிஷன் ஆகுது. டூப்ளிகேஷன்னா இங்க சிடி ஏற்கனவே இந்த ஜீன் வந்து அப்படியே இன்னொரு சிடி வருது. இது பேர் டூப்ளிகேஷன். இன்வர்ஷன் அப்படின்னு சொல்றது பாருங்க, ஏபிசிடின்னு இருக்கா, இங்க அப்படியே மாறிடும். ஏ டி சி பி. இது பாரு, இதுல மீனிங் கேட்பாங்க சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லொகேஷன். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்றது இங்க உள்ள பொசிஷன், இங்க உள்ள ஜீன் வந்து இங்க அப்படியே மாறிடுது பாத்தீங்கன்னா, இப்ப டிரான்ஸ்லொகேஷன். இன்வர்ஷன் சொல்றது எப்படின்னா ஒரு குரோமோசோம்குள்ளே மாறும். இப்ப இப்ப ஏபிசி இருக்கு, இது ஒரே ஒரு குரோமோசோம்ஸ்ல, இதே ஒரே குரோமோசோம்ல பிசி அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் மாறும். இப்ப நான் சொன்ன மீனிங் மட்டும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாத்துக்கோங்க. சரியா? சார் இன்வர்ஷன் வந்து அந்த 180 டிகிரிக்கு டில்ட் ஆகுமே இது சார். ரைட், ஓகே. அத ஆனா ஒரே குரோமோசோம்குள்ள தானே, சேம் குரோமோசோம்குள்ள. சரியா? அதுக்காக இது இப்போ இன்டியூஸ்டு மியூட்டேஷன் ஃபார் ரேடியேஷன் வச்சு சொல்ற ஒரு இது. மோஸ்ட்லி இந்த ரேடியேஷன்ஸ்ல அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன், எதுல அயனைசிங் எது நான் அயனைசிங் ரேடியேஷன் அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க போதும். மியூட்டேஷன் பொறுத்தளவு இவ்வளவுதான். அடுத்தது அனிமல் பிரீடிங். அனிமல் பிரீடிங்ல இதுல ரீகாம்பினேஷன் ஒரு நிமிஷம்.
இதுல பிக்சர் கிடையாது அனிமல் பிரீடிங் பொறுத்தவரை. சரி, ரீகாம்பினேஷன் பார்ப்போம். ரீகாம்பினேஷன் கவனிங்க. இது ஏற்கனவே நம்ம ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆகும் சார், நியூ சிலபஸ் கிடையாது. இருந்தாலும் இதுல வந்து ரீகாம்பினேஷன் எதுக்கு நடுவில் ரீகாம்பினேஷன் நடக்குது, ஹோமாலாகஸ்குள்ளையா நான் ஹோமாலாகஸ்குள்ளையா, இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். சரியா? இதுல வந்து 2 டைப் ரீகாம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு குரோமோசோம் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் நெக்ஸ்ட் குரோமோசோம்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆனா அது பேர் தான் நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். சம்பந்தம் ஒரு டயக்ராம் இருந்தது. எஸ், இந்த இருக்குல்ல. இப்ப இது ஹோமாலாகஸ் குரோமோசோம், தமிழ்ல சொன்னா அமைப்பு ஒத்த குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப கிராசிங் ஓவர் நடக்குது பாத்தீங்களா? the process which genetic material is broken and joined to the genetic material. அப்ப இங்க உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் ப்ளூ கலருக்காக ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக இங்க உள்ளது வந்து இங்க போயிடுச்சு பாருங்க, ரெட் கலர், இங்க உள்ள ப்ளூ கலர் இங்க போயிடுச்சு. அப்ப எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் கால்ட் ரீகாம்பினேஷன். இதுல ஹோமாலாகஸ் ரீகாம்பினேஷன், நான் ஹோமாலாகஸ் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு இருக்குது. ஹோமாலாகஸ் என்னது? மோஸ்ட்லி the exchange of the nucleotides, the sequence between the two similar or identical molecules of DNA. இத ஹோமாலாகஸ் சொல்றது. ஜெனடிக் ரீகாம்பினேஷன் நடக்குது. இதுல டபுள் ஸ்டாண்டர்ட் பிரேக்லாம், இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நடக்குது 1 2. இதே டபுள் ஸ்டாண்டர்ட் நடக்கும். சரி, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லிட்டேன், இங்க ஒண்ணுமே சொல்லல, சும்மா பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன். ரீகாம்பினேஷன்ஸ் ரிலேட்டடா பயங்கர டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். நீங்க அதுல ஓல்டு சிலபஸ்ல பாத்துக்கோங்க. பர்டிகுலர் இடத்துல கட் ஆகிறது அது ரிப்பீட். இதுல மெயினா வந்து அந்த ஸ்டாண்ட் இன்வர்சல்ஸ்ல 2 பார்ட்ல, அது டிஎஸ்பிஆர் எஸ்டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்ட்ல மூலம் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது எப்படி வந்து ஜெனடிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி கொடுக்க போதும். ஸோ ஆக்சுவலா இது வந்து ஏன் சார் இந்த ரீபேட் த ஹார்ம்ஃபுல் பிரேக், இது ரீகாம்பினேஷன் வந்து அதே மாதிரி எங்க பிரேக் ஆகுதோ அதை வந்து திரும்பவும் சரி பண்ணும். ஜீன் டெஸ்டிங் அதுக்கு எல்லாமே வந்து இதோடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜீன் மூலம் நியூ கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். இது ஹோமாலாகஸ்ல அமைப்பு ஒத்த. இது அமைப்பு நான் ஹோமாலாகஸ் குரோமோசோம்ஸ். இது வந்து டு லென்த் ஆஃப் த டிஎன்ஏ, த ஹை சீக்வன்ஸ் சிமிலாரிட்டி ஆஃப் தட், பட் நாட் இன் தட் அலீல்ஸ். ஒரே மாதிரி இல்லாம அமைப்பு ஒத்த இல்லாம வேற மாதிரி இருக்கும். சரியா? பட் இது வந்து அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஆனா இந்த காப்பி ஆஃப் தட் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல வந்து. சரியா? ஹியூமன் ஜீனோம்ல இதுலயும் அந்த பர்டிகுலர் பார்ட்டை தான் நம்ம ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் ஹாட் ஸ்பாட்னு சொல்லுவோம். இதுல வேற இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அங்க ஓல்டு சிலபஸ் சொன்ன அளவுக்கு கூட இங்க கிடையாது. இதுதான் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போசிஷன் ஒன்று சொல்றோம். The physical movement of the genetic material within the genome. சரியா? the movement of DNA across the genome தான் நம்ம டிரான்ஸ்போசிஷன் சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்றதா டிரான்ஸ்போசான்னாவே மொபைல் எலமெண்ட். பயோடெக்னாலஜில வரும். இது வந்து டிரான்ஸ்போசான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் எலமெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மாறுறது தான். ஓகே, இந்த டிரான்ஸ்போசான் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. டார்கெட் இருக்க அங்கிருந்து மாறுது. அது டிரான்ஸ்பாண்ட் எக்ஸிஸ்டன், அது பர்டிகுலர் அந்த ஹோஸ்ட் ரிப்பேர். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆனா அந்த இடத்துல சரி பண்றதுக்கு பேஜ் நம்பர் 73 டயக்ராம் இருக்கு பாருங்க. எந்த இடத்துல இருக்கோ அது தேவையில்லாத கட் பண்ணிட்டு தேவையானதை போய் இன்சர்ட் பண்றது, அது ஃபுல்லா அந்த வேலையை செய்யும். அதான் மொபைல் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி, பட் ஒரு இடத்துல பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சோன்னே அந்த இடத்துல போய் தேவையான அந்த ஜீன் சீக்வன்ஸை வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணும். ஜம்பிங் ஜீன், வெரி குட். தட்ஸ் அ ஜம்பிங் ஜீன் சொல்லுவோம், மொபைல் எலமெண்ட் சொல்லுவோம், நிறைய நேம் இருக்கு அது வந்து. சரியா? ரைட். இதுல ரிலேட்டிவ் டிரான்ஸ்போசிஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் டிரான்ஸ்போசிஷன் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை பெருசா கிடையாது. பயோடெக்னாலஜி டிரான்ஸ்போசிஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன், அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இதுல திரும்பவும் பேஜ் நம்பர் 75 பாருங்க. அதே தான் சொன்னதே தான் திரும்ப. இது வேற மெட்டீரியல். ரீகாம்பினேஷன் பத்தி சொல்லியிருப்போம். நீங்க அது ஏற்கனவே ஹோமாலாகஸ் நான் ஹோமாலாகஸ் அது சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஹைபிரிட் விகர். இதுல ஹைபிரிட் விகர்னா அந்த ஹெட்ரோசிஸ் கடைசி டைட்டில் இருக்கும். ஹைபிரிட் விகர் அண்ட் ஹெட்ரோசிஸ். அப்ப அனிமல் பிரீடிங்ஸ்லாம் ஒரு டைட்டில் சொல்லியிருப்போம். சரியா? இது கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹெட்ரோசிஸ் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லிப்பேன். இங்க ஒண்ணுமே சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு சிலபஸ்ல இந்த 3 கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ரொம்ப ஈஸி கொஸ்டின். என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ், போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்தது, வாட் இஸ் மீன் பை இன்பிரீடிங், வாட் இஸ் மீன் பை அவுட் பிரீடிங், வாட் இஸ் மீன் பை ஹெட்ரோசிஸ். அவ்வளவுதான். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். திரும்ப திரும்ப சொல்றேன்,
சரியா? அதுல இன்பிரீடிங், அவுட் பிரீடிங் அது வந்து மெயினா வந்து நம்ம அந்த கிராஸ் பண்றதை வச்சு சொல்லுவோம். ஹெட்ரோசிஸ் தான் இங்க மெயினா நம்ம சொல்றோம். அது ஓல்டு சிலபஸ் போதும். அது ஆக்சுவலா பயோடெக்னாலஜிக்கு கொஞ்சம் முந்தின டாபிக்ல வரும் சார். பயோடெக்னாலஜிக்கு கொஞ்சம் முந்தின டாபிக்ல வரும். சரியா? இன்பிரீடிங். வாட் இஸ் இன்பிரீடிங்? இன்பிரீடிங் த டைப் த பிரீடிங் பிட்வீன் த க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் இன்பிரீடிங் சொல்றது. அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல் தான் நம்ம அவுட் பிரீடிங் சொல்றோம். சரியா? இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்றோம். இந்த கோவேரி கழுதை, இந்த மூள், இதெல்லாம் வந்து வேற வேற இதை கிராஸ் பண்றது அவுட் பிரீடிங்ல வரக்கூடிய எக்ஸாம்பிளுக்காக இதை நான் காமிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கிராஸ் பிரீடிங் இது வந்து டோட்டலா வந்து கிராஸ் பண்ண, இது ரெண்டு டிஃப்ரெண்டான விஷயத்தை கிராஸ் பண்ணக்கூடியது. ஹெட்ரோசிஸ், ஹெட்ரோசிஸ்னா இப்ப நம்ம புதுசா டிஃப்ரெண்டான அதை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நியூ காம்பினேஷன்ல கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொன்னா ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்றோம். ஹெட்ரோசிஸ்னாவே வந்து ஹைபிரிட் விகர், இந்த வேர்டு கூட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார். ஹைபிரிட் விகர், தட்ஸ் அ ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைபிரிட் விகர். ரைட். சோ அதே மாதிரி இந்த ஷல் இங்க பாருங்க, இவர் பேர் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த வேர்டை அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டடி, யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணாங்க ஹெட்ரோசிஸ் இந்த டேர்மை சொன்னவர் தான் ஷல். சரியா? வேற யாரும் ஸ்டடி பண்ணாங்க ஜெனடிக் பேஸ் ஆஃப் த ஹெட்ரோசிஸ், அதுவும் இங்க சொல்லியிருப்போம், நீங்க பாத்துக்கோங்க. வேற ஒண்ணு ஹெட்ரோசிஸ்னா ஹைபிரிட் விகர் சார். அதாவது என்ன சார் ஹைபிரிட் விகர்னா, பேரண்ட்டை விட இவங்க வந்து ரொம்ப விகரஸா இருப்பாங்க. அதான் இந்த இடத்துல ஹைபிரிட் விகர் சார் சின்க்ரோனிஸ் சார் ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து பேரண்ட்டை விட அதிக விகரா இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி திஸ் ஹைபிரிட் விகர் ஆர் ஹெட்ரோசிஸ் ஆர் ஸ்டிரைல் இன் நேச்சர். ஸ்டிரைல்னா மலடுகளாக தான் இருப்பார்கள், அதான் முக்கியம். சரியா? மலடுகளா தான் இருப்பாங்க. மலடுங்கன்னா இவங்க வந்து அது சொல்றேன், ஒரு 2-3 எக்ஸாம்பிள். அந்த மியூல் சொன்னேன், டாங்கி அண்ட் ஹார்ஸ். அப்ப மியூல் வந்து இன்னொரு மியூலை உருவாக்க முடியாது. ஹைபிரிட் வந்து இப்ப நார்மலா நம்ம இந்த சிக்கு அதெல்லாம் பாக்குறோம்ல சார், சில ஹைபிரிட் வந்து இன்னொரு ஹைபிரிட், அதே ஒரு நம்ம ஹைபிரிட் லெகான் இருக்குது, பிராய்லர் கோழி இருக்கு, அது இன்னொரு பிராய்லர் உருவாக்க முடியாது. தட் இஸ் அ ஹைபிரிட். சோ இதுக்கு ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் நானே ஓல்டு சிலபஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஹைபிரிட் விகர் அத ஹெட்ரோசிஸ் போட்டு ஆப்ஷன்ல ஹைபிரிட் விகர்னு அப்படின்னு சொன்னோன்னு ஆன்சரை தூக்கிறாதீங்க. ஹைபிரிட் விகர் அண்ட் ஸ்டிரைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வச்சுக்கோமே, அதான் எக்ஸாக்ட் கரெக்ட். ஹைபிரிட் விகர் அப்படின்னு சொன்னாவே கரெக்ட் தான், தவறு கிடையாது. ஹெட்ரோசிஸ் தட்ஸ் அ ஹைபிரிட் விகர். அடுத்த ஆப்ஷன்ல ஹைபிரிட் விகர் அண்ட் இட்ஸ் ஸ்டிரைல் அப்படின்னா இதை விட அதான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்ப நீங்க ஆன்சர் பார்க்கும்போது உடனே அதை இதுதான் கரெக்ட் ஆன்சர்னா உடனே எடுத்துடக்கூடாது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கு, பி என்ன இருக்கு, சி என்ன இருக்கு, டி என்ன இருக்குன்னா பார்த்துட்டு தான் நீங்க ஃபைனல் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அது மாதிரி இந்த கடைசி டைட்டில் பொறுத்தளவு இன்பிரீடிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவுட் பிரீடிங் மீனிங் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. ஹெட்ரோசிஸ் பொறுத்தளவு வாட் இஸ் மீன் பை ஹெட்ரோசிஸ், ஹைபிரிட் விகர்னு என்ன, இது யார் சொன்னாங்க, யார் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த வேர்டை சொன்னவங்க யாங்க, அவங்க ஒரு எப்படி சொல்றது, அந்த ஹைபிரிட் விகர் வந்து அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகே. So these are the important points regarding the genetics. So that's all about that. Yes, genetics. So genetics பொறுத்தளவு இவ்வளவுதான். சொல்லுங்க. அவங்களா பேசிட்டு இருக்காங்க வீட்டுல. சரி, லிசன், 1 minute லிசன். இப்ப இதுல ஜெனடிக்ஸ் பொறுத்தளவு மொத்தம் நான் 12 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. மொத்தம் ஒரு 10 to 12 கொஸ்டின் வரும். ஓகேவா? இந்த 12 கொஸ்டின்ல இன்னைக்கு சப்போஸ் படிக்காம சார், அதுல படிக்கிறவங்க அந்த நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா வந்து இதை கம்ப்ளீட்டா படிங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் செல் பயாலஜில நியூ ஏரியால நிறைய கொஸ்டின் கேட்டேன். அதே மாதிரிதான் ஜெனடிக்ஸ்ல 20% நியூ ஏரியா இருந்தாலும் நீங்க ஓல்டு சிலபஸ் நல்ல தரவா இருப்பீங்க. ஏன்னா இந்த வாரம் 2 டெஸ்ட் ஓல்டு சிலபஸ் வச்சிருவேன். அடுத்த ஃபைனல் டெஸ்ட் வந்து கொஞ்சம் நியூ சிலபஸ் கொஞ்சம் நிறைய கவர் பண்ணுவேன். அவே நீங்க நியூ சிலபஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓல்டு சிலபஸ் மேக்ஸிமம் கவர் ஆயிரும். இருந்தாலும் நியூ சிலபஸை பர்டிகுலரா எந்த ஏரியான்னு இன்னொரு லைட்டா ஹிண்ட் கொடுக்குறேன். ஜீன் மேப்பிங் மெத்தட் அது கொஞ்சம் நல்லா நியூ சிலபஸ். சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்கிரிடியன்ஸ் அது ஏற்கனவே பார்த்ததான், அதுவும் இருக்குது. செக்ஸ் டக்சன் மேப்பிங் பை தட் இன்டர்பிரட்டிங் ஆஃப் மேட்டிங், பெடிகிரி அனலைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. சரியா? அது மாதிரி எல்ஓ ஸ்கோர், எல்ஓடி நாட் எல்ஓ, எல்ஓடி ஸ்கோர் ஆஃப் லிங்கேஜ் டெஸ்டிங். சரியா? மற்றபடி ஜெனடிக் டிசார்டர் சிண்ட்ரோம்ஸ் அதை பாருங்க, கேரியோ டைப்பிங் ஜெனடிக் டிசார்டர் அண்ட் சிண்ட்ரோம் இருக்கு பாருங்க. மோஸ்ட்லி ஒரு ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் தான் வரும். ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல நானா இருந்தாலும்
நான் கரெக்டா எதுல கொஸ்டின் எடுப்பேன் தெரியுமா? கேரியர். எனக்கு இதுல பெருசா பெடிகிரி அனலைஸ்ல வரும். அப்படி இல்லைன்னா சிண்ட்ரோம்ல கொஸ்டின் இருக்கும். அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுல தான் ஒரு கொஸ்டின் நிற்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் எடுக்க மொத்தம் 12 கொஸ்டின் தான் ஒன்று தான் எடுக்க முடியும். ஆனா நான் எடுப்பேன். ஒவ்வொரு டைட்டிலும் ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் எடுக்கணும். அப்பதான் நான் 50 கொஸ்டின் எடுக்கணும்ல. நான் எடுத்துருவேன். அப்ப நீங்க எல்லா டைட்டிலும் நல்லா பார்த்துக்கோங்க. மியூட்டேஷன் வந்து ஓல்டு சிலபஸ்ல இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் மியூட்டேஷன் பத்தி கொடுத்துருக்கேன். இல்ல குவான்டிடேட்டிவ் ஜெனடிக்ஸ்ல இந்த பாலிஜெனிக் இன்கிரிடியன்ஸ் அது இந்த முல்லட்டோஸ் அது கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. கலர் ஆஃப் சரியா? அது மாதிரி QTL மேப்பிங் இது புதுசு சார். சரியா? அந்த மெஷர்மெண்ட் அந்த 0 to 1 அந்த மெஷர்மெண்ட் அதுல ரொம்ப ஒன்றும் பெருசா படிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இருந்தாலும் லைட்டா நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நியூ ஏரியா நியூ டாபிக். இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. 12 கொஸ்டின் தான் வரும். மேக்ஸிமம் 12 கொஸ்டின் தான் வரும். நான் இந்த ஏரியால ஓல்டு சிலபஸை நல்லா திரும்ப நல்லா ரீட் பண்ணுங்க. ரெக்கார்டு வரல சார் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க. நியூ சிலபஸை நடத்தினதை கம்ப்ளீட்டா படிங்க. முக்கியமானதை நான் சொன்ன ஏரியா ஹாட்ஸ்பாட் ஏரியாவை ஹிண்ட் எடுங்க. ஹிண்ட் எடுத்துட்டு அந்த ஹிண்ட் எடுத்துட்டா இல்லைன்னா ஹைலைட் ஹிண்ட் எடுக்க டைம் இல்லை சார் எனக்கு அப்படின்னா ஹைலைட்டர் வச்சு லைட்டா ஹைலைட் பண்ணிருங்க. அதுதான் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.